நல்லவர். ஏன் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? பிரிஸ்லி நல்லவர்ன்ற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இயேசு ஒருவர் மாத்திரமே நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் கிருபை என்றென்றைக்கும் நம்மோடு உள்ளது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன். ஆண்டவர் இந்த நாளையும் உங்கள் மத்தியில் கொண்டு வந்ததற்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து இந்த நாளையும் பேசுவார். இந்த 2 நாட்களும், இன்றும் நாளை காலை நாளை மாலை, இந்த 3 வேளையும் ஆண்டவர் இடைப்படுவார். நம்மை அநேக காரியங்களை விட்டு வெளியே கொண்டு வருகிறதற்கு ஆண்டவர் இந்த 2 நாட்களையும் திட்டமிட்டு தீர்மானித்திருக்கிறார். நல்ல ஒரு ஆமென். அல்லேலூயா. ஆமாம், ஒருவேளை ஏதாவது என்னுடைய துண்டு துணுக்கு வீடியோவை பார்த்துட்டு என் மேலே கோபமாக இருந்தீங்கன்னா 2 நாள் இங்கே தான் இருப்பேன். சரிங்களா? ஆமாம், உள்ளே வரும்போதே கரிச்சு கொட்டுவாங்க நிறைய பேர், தெரியும். ஆமாம், அதனால 2 நாள் இங்கே தான் இருப்பேன். உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு 48 மணி நேரமும் இங்கே தான் இருப்பேன். மண்டே தான் கிளம்பி போகலான் இருக்கேன் திருப்பூரை விட்டு. அதனால எப்போ வேணாலும் இங்கே தான் எங்கேயாவது இருப்பேன். ஒன்று மேலே இருப்பேன், ஐயா எனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஸ்தலத்தில் இருப்பேன். இல்லைனா இந்த பக்கம் தான் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருப்பேன். எங்கே வேணாலும் வந்து என்னை பார்க்கலாம். சரிங்களா? இல்லையா? இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கூட பார்த்துடலாம். ஆனால் ஒரு சில ஸ்பெஷல் ஊழியக்காரங்களை என்ன பண்ண முடியாது. பிரதர் ஏன்டா என்ன பார்த்து சொல்கிறேன்றீங்களா? இல்லை பிரதர், பொதுவாக சொன்னேன். சட்டசபையில் என்னென்னமோ கதை சொல்கிறாங்க, நம்மளும் ஒரு சில கதை சொல்லுவோம். கதைலாம் சொல்ல மாட்டேன். வசனத்தை பேச கர்த்தர் கிருபை தருவார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஐயா என் வால்யூம் கரெக்டாக போகுதான்னு கொஞ்சம் யூடியூப்லேயே செக் பண்ணிங்க ஐயா. அங்கே கொஞ்சம் பேர் இருப்பாங்க, திட்டுவாங்க. நேற்றுலாம் ஒரு ஐயா பயங்கரமாக திட்டியிருந்தார், என்னத்தான் வால்யூம் பண்ணி வைக்கிறேன்றார். அதனால் அது மட்டும் கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் ஒரு 80% வச்சுட்டு, ஹெட்ஃபோன்ஸில் நல்லா கேட்கும், நீங்கள் பிடிங்கிட்டு ஓப்பன் ஆடியோ வச்சிங்கன்னா அதில் ஒரு 80% வச்சுட்டு ஆடிபிளாக இருக்கான்னு கேட்டுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி பிரதர். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு டீ பிஸ்கட் ஏதாவது தந்தாங்கன்னா உங்களுக்கும் நான் பங்கு தருவேன். ஆமாம், சரிங்களா? ஆமாம். கர்த்தர் நம்ம கூட பேசுவார், நம்மை பலப்படுத்துவார், நம்மை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. ஐயா வந்தோடனே கேட்டார், எத்தனை பேர் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்கன்னு. எனக்கு தைரியமாக சொல்லுவேன், 10 பேர் கூட பார்த்துருக்க மாட்டீங்க. என் அழைப்பு அப்படி. ஆமாம், ஏன்னா என் ஜபமும் என்னன்னா, ஆண்டவரே யாருக்கிட்ட போய் சேர்க்கணுமோ அவங்க கிட்ட மட்டும் போய் சேருங்க, மற்ற எல்லாருக்கிட்டையும் கொடுக்காதீங்கன்னு. ஏன்னா அதனாலே எனக்கு பெரிய மண்டை கொடச்சல். எல்லாரும் பயங்கரமாக திட்டுவாங்க. அதனால புரியவர்களுக்கு அதை கொண்டு போங்க, பிரயோஜனம் உள்ளவர்களுக்கு கொண்டு போங்க, மற்றவங்க கிட்ட கொண்டு போகாதீங்க, அதை தடுத்து நிறுத்துங்கன்னு தான் நான் ஜபம் பண்ணுறேன். ஏன் ஜபம் அப்படி? லூஸான்னு கேட்காதீங்க, கன்ஃபார்ம் லூஸ் தான். இயேசு பைத்தியம் தான் நான். சரிங்களா? அதனால நான் அப்படி ஜெபிக்கிறது உண்டு. கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். ஆமென். ஆமாம், திருப்பூரில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். திருமணமான புதுசில் ஒரு முறை திருப்பூர் வந்தேன். கல்யாணம் ஆன கையோடு வந்தேன், ஒரு 10 நாளைக்குள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு முறையும் வந்தேன். அதோட இப்போ ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிற கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கேட்கலையா பிரதர் எதுவும்? இன்னைக்கு எனக்கு மைல்டாக இருக்குதா தலைவரே? ஹெட்ஃபோனை ஏற்றுங்க தலைவர். இன்னைக்கு கன்ஃபார்மாக எனக்கு அங்கே டோஸ் விழுந்திருக்கும். நீங்கள் வேணால் அந்த கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள். ஆமாம், கொஞ்சம் நல்லா கேட்குதானு பாருங்க ஐயா. ஆமாம், சரி, நம்ம வார்த்தைக்குள்ளாக போகலாம். அவங்க அதை பார்த்து கொள்ளுவாங்க. ஜெபிச்சிருக்கோம், துதிச்சிருக்கோம், ஆராதிச்சிருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற, என்னோடு உங்களோடு பேசுகிற ஒரு நல்ல நேரம். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் கிருபை தந்தார். ஐயா சொன்ன மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி கிளம்புனோம். சுரண்டை பகுதியில் ஒரு நாள் வாலிபர் முகாம், அதை முடிச்சுட்டு அங்கேருந்து இங்கே ஒரு 300 கிலோமீட்டர், பாண்டிச்சேரியிலேருந்து அங்கே 500 கிலோமீட்டர், அங்கேருந்து இங்கே 300 கிலோமீட்டர். யாக்கோபை போல பிள்ளை குட்டிங்க ஒரு மனைவியை கூட்டி கொண்டு வந்திருக்கிறேன். யாக்கோபோன்னொன்னே வேற மாதிரிலாம் கால்குலேஷன் பண்ணுறாதீங்க. ஒன்றுக்கே தாங்கலை. இங்கே தான் சைடில் இருப்பா மவனை, இன்னைக்கு நீ முடிச்சுட்டு வெளியே வான்னு காத்திருப்பான். ஒரு மனைவிக்கே கல்யாணம் ஆனவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சுங்களா பிரதர்? என்ன ஆயிடுச்சானே? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவர் கிருபையாய் எங்களை பத்திரமாய் கொண்டு வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எடுத்துக்கொள்வோம். யோவான் 11ஆம் அதிகாரம் வசனம் 38 44 வரைக்கும். எனக்காக ஒருவர் பக்கம் சொல்லி மைக்கில் வாசிச்சிங்கன்னா யாவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஐயா வாசிக்கிறீங்களா? சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். யோவான் 11ஆம் அதிகாரம் வசனம் 38 முதல் 44 வரை பக்கம் சொல்லி ஐயா வாசிப்பாங்க. நாம் யாவரும் கேட்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் வசனம் 38 44 வரை வாசிக்க கேட்போம்.
அப்பொழுது இயேசு மறுபடியும் ஐயா பக்கம் மட்டும் சொல்லுங்க ஐயா. 144. 144 பக்கம். யோவானை தயவு செய்து பழைய ஏற்பாட்டில் தேடாதீர்கள், பரலோகம் போவது கஷ்டம். புதிய ஏற்பாட்டில் உள்ளது. யோவான் 11ஆம் அதிகாரம் 38 44 வரை. 144 பக்கம் வாசிங்க ஐயா. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையினிடத்துக்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தது. என்னடா செய்தி ஆரம்பிக்கிறப்பயே கல்லறை கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன்னா சொல்லாதீங்க. ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். அநேக நேரத்துல நம்ம வாழ்க்கையில எல்லாமே முடிகிற இடம் எங்கன்னா கல்லறை. நம்ம போக விரும்பாத இடம், மனுஷி போக விரும்பாத இடம். மற்றவங்களுக்கு ஏதாவது ஒன்றா போவோம், ஆனால் நாம் போய் சேரக்கூடாதுன்னு எல்லா மனுஷிக்குள்ளேயும் இருக்கிற ஒரு சிந்தை என்னன்னா, கல்லறையை பார்த்துடக்கூடாது. அதாவது நான் கல்லறைக்குள்ளே அவ்வளோ சீக்கிரத்தில் போயிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு நப்பாசை இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே கலங்கி கொண்டிருக்கிற இடம் எதுனா கல்லறை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. கல்லறை என்பது முடிவை குறிக்கும். ஆனால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தாம் குறித்த சித்தத்தின் திட்டத்தின்படி உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில வந்து நின்னார்னா, கல்லறையும் உங்களுடைய என்னுடைய சரித்திரத்தின் ஆரம்பமே. நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு கல்லறைக்கு போக பிடிக்காது. என்னுடைய 17வது வயதுல என் தகப்பன் இறந்தனால என் தகப்பனுடைய மரணம் எனக்குள்ள ஒரு பாதிப்பு. ஆனா அநேகர் அப்படிப்பட்ட மரணத்தை சந்திச்சவங்க, உறவுகளை இழந்தவங்களை தட்டி உற்சாகப்படுத்தி எழுப்புகிற அந்த கிருபை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. இன்னைக்கும் நான் போக தயங்குற ஒரு இடம் எதுனா மரண வீடு தான், துக்க வீடு. ஆனா போயிடுவேன், ஆண்டவர் கிருபையில போயிடுவேன். என் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் மரண வீட்டுக்கு போறதுனாலே ரொம்ப யோசிப்பேன். எனக்கு ரொம்ப கலக்கமா இருக்கும். என்னுடைய 10 வயது, என் 16 17 வயது டீனேஜினுடைய ஞாபகங்கள் எனக்கு வரும். என் தகப்பனாரனுடைய மரணத்தினுடைய பாதிப்பு என் வாழ்க்கையில அந்த அளவுக்கு இருந்திருக்கு, இப்பயும் இருக்கு. ஆனா ஆண்டவருடைய கிருபை மட்டும்தான் என்னை பலப்படுத்தி, என்னை நிலைவரப்படுத்தி அதை தாண்டி ஓட உதவி செய்து கொண்டிருக்கு. ஏன்னா என்னப்பா நீ ஒரு ஊழியக்காரன், நீயே எப்படி சொல்லலாம்னா, எங்க அப்பா இறந்தப்ப என்னை நினைச்சு சந்தோஷமா இறக்கல, ரொம்ப துக்கத்தோட தான் இறந்தார். ஒரு சினிமால வர்ற பழைய பாடலை பாடினாரா எங்க பெரிய அண்ணன் சொன்னா, நாங்க ரட்சிக்கப்படாத குடும்பம், ரோமன் கத்தோலிக்க குடும்பம். என் 16 17 வயதிலே குடி, சண்டை, பெண் பிள்ளைங்க பின்னாடி சுத்துறது, திருட்டு, பொல்லாத துஷ்டனாய் கெட்ட வார்த்தைகள்ல தூஷிக்கிறதும் பயங்கர முரட்டாட்டம் உள்ளவனாய் தெரிந்து கொண்டிருந்த போது என் தகப்பனார் என்ன நேர்வழிப்படுத்தணும்னு ஒரு காவல்துறை அதிகாரி போலீஸ் போல நிற்பார். எங்க அப்பா கிட்ட நானும் 17 வயது 12th ஸ்டாண்டர்ட் போறோம், 11th 12th போறோன்றப்ப நமக்கும் கொஞ்சம் அந்த மீசெல்லாம் முளைக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி ஆள் நிற்போம். அப்பா அம்மா சொல்றது எல்லாமே தப்பா தோணும். வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்களா உள்ளார? இப்பெல்லாம் டீனேஜ் பசங்களுக்கே 10 12க்கே அந்த சுபாவம் உள்ள வந்துடுது. எங்க அப்பா அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியல, எங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்கல, நான் சந்தோஷமா இருக்கிறதே எங்க அப்பா அம்மாவுக்கு விருப்பமே இல்லை அப்படின்லாம் அநேக பிள்ளைகள் இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. என் வாலிப நாட்கள் அப்படி இருந்தபோது நான் எதிர்பாராத ஒரு நாள், ஒரு நேரத்துல என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் சொல்லுவேன், மச்சான் எங்க அப்பா என்னைக்கு சாவறானோ அன்னைக்கு உங்க எல்லாரையும் நான் பியர்லே குளிப்பாட்டுவேன்டான்னு அவ்வளோ வெறி பிடிச்சவனாய் கோபம் உள்ளவனாய் இருந்தேன். ஏன்னா எங்க அப்பா என்ன நேர்வழிப்படுத்தினது எனக்கு பிடிக்கல. நேர்வழிப்படுத்துறது இன்னைக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கல. ஆனா நான் நினையாத ஒரு நேரத்துல என் தகப்பன் இறந்த போது எங்க அப்பா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. சிஸ்டர், பிரதர், ஐயா, அம்மா, ஏதாவது ஒரு தப்பு பண்றோம், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை போய் கேட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் அவர் இறந்திருந்தா கூட எனக்கு பிரச்சனையே இல்லை. பிரச்சனை இல்லைன்னு சொல்லக்கூடாது, கர்த்தர் மன்னிக்கணும். அந்த வார்த்தையை நீங்க சரியா புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் என் மனசு ஆறி இருக்கும். என் வாழ்க்கையில் அது எந்த அளவு துக்கமா இருந்ததுன்னா, என் தகப்பனாருடைய மரணத்துக்கு பிறகு எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது, உங்க அப்பாவை கொன்னது நீதான், நீயும் செத்துரு, தற்கொலை பண்ணிக்கிட்டு, லாரி தோ போது பாரு, இதுல விழுந்துரு, 1 செகண்ட் தான், பீச் இருக்குது பாரு பாண்டிச்சேரியில, குதிச்சிரு, ஒரு சில நிமிஷம் தானே. என்ன ஒரு குரல் துரத்தி வேட்டையாட ஆரம்பிச்சுது. அந்த அளவு குற்ற மனசாட்சியோட இருந்தேன். என் மூத்த சகோதரன் சொன்னா, ஒரு கிளிய பால் ஊட்டி பழம் கொடுத்து வளர்க்கறது போல நான் வளர்த்தனே, இன்னைக்கு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு என் நெஞ்சிலே எட்டி உதைக்குதேன்னு ஏதோ ஒரு சினிமா பாட்டை பாடி கலங்காத என் தகப்பனார் கண்ணீர் விடாமல், எங்க அப்பா செத்தப்ப எங்க அம்மா அவருடைய பிரேதத்தை பிடிச்சிட்டு சொன்னது, என் சிங்கம் ஏஞ்சி வாங்க, ஏன் படுத்து இருக்கிறீங்கன்னு புலம்பி பிதற்றி அழுதுனாங்க. அந்த அளவு சிங்கம் போல வீரமா நிக்கிற மனுஷன் இறந்து கிடக்கிறார். என் வாழ்க்கையில குற்ற மனசாட்சி என்னை சூறையாட ஆரம்பிச்சுது. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க,
என் தகப்பனுடைய மரணம் தான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆரம்பமே. எங்க குடும்பத்தினுடைய ரட்சிப்பின் ஆரம்பமே எங்கன்னா கல்லறையில தான் ஆரம்பிச்சுது. இதை நான் இங்க கேட்கும் போது டிஃப்ரெண்டா நினைக்கலாம், என்ன இவர் ஒரு மாதிரி நெகட்டிவா எதிர்மறையா இல்ல. ஏன் சொல்றேன்னா, இந்த உலகம் எது முடிஞ்சு போச்சுன்னதோ, இந்த உலகம் அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. கண்ணீர், கூக்குரல், மக்கி போன எலும்புகளும், ஒண்ணுமே இல்லாத மனிதர்கள் தங்க விரும்பாத பயம் மிகுந்த இருள் நிறைந்த ஒரு இடமா இருக்கிற கல்லறையின் வாசல்ல தான் லாசருவினுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சுது. அல்லேலூயா. அது வரைக்கும் நீங்க அது நம்ம இந்த 2 நாள் நம்ம தியானிப்போம், ஆண்டவர் உதவி செய்வாரு. அது வரைக்கும் லாசரு அவனுடைய வாழ்க்கை, அவருடைய பேர் என்ன தெரியுமா? ஃப்ரெண்ட் ஆஃப் ஜீசஸ். என்ன ஆஃப் ஜீசஸ்? இயேசுவின் சிநேகிதன். இப்ப நம்ம அதுதான் படிக்க போறோம், தியானிப்போம். ஆண்டவர் இந்த உறுதித்தன்மையை இந்த ஆரம்ப வேலையில உங்களுக்கு கொடுக்கிறது என்னன்னா, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு பிரதர், நிறைய கேஸ் போட்டுட்டாங்க, கஞ்சா கேஸ் போட்டுட்டாங்க, போதைப்பொருள் கேஸ் போட்டுட்டாங்க, கொலகார கூட்டத்தில் சேர்ந்துட்டான், அவ்வளோதான், இதுக்கப்புறம் என் பொண்ணு வாழ்க்கை ஒன்றுமே இல்லை, கரை சேர்க்க முடியாது, எங்கள் கல்யாண வயசுலாம் தாண்டி போச்சு, யார் இப்போ மாப்பிள்ளை கொடுப்பா, யார் பொண்ணு கொடுப்பா, அவ்வளோதான் பிரதர், என் பிஸ்னஸில் எல்லாமே வாஷ் அவுட் ஆகி நான் வெறுமையாயிட்டேன், இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, கல்லறை போல தான், தி எண்டுன்னு சொன்ன மாதிரி வந்து நிற்கிறேன்றீங்களா? அங்கே கர்த்தர் வந்து நின்னார்னா உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. பிரச்சனை எங்கே இருக்குதுன்னா, கல்லறைக்குள்ள இல்ல, நம்முடைய மனநிலைக்குள்ள இருக்கு. பிரச்சனையே அங்கதான் இருக்கு. அம்மா ஐயா, நான் உங்களுக்கு ஒண்ணே ஒன்று தான் சொல்றேன், நானும் மனுஷன் தான், எனக்கும் வலிக்கும் தான், நமக்கும் பயம் இருக்குது, பதட்டம் வரும், திகில் இருக்குது, எல்லாமே வரும். ஆனா அது நம்மை கல்லறையை விட மோசமான ஒரு மனநிலைக்குள்ள கொண்டு போயிடுச்சுன்னா, உங்களையும் என்னையும் விட பரிதபிக்கப்பட்ட உயிரினங்கள் வேற யாருமே இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு சொல்றது, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய மரித்து போன இழந்து போன அந்த சூழ்நிலை பக்கத்துல வந்துட்டாருன்னா மட்டும் போதும், எல்லாமே மாறும். ஒரு ஆமேன், நல்லா ஒரு ஆமேன். ஆண்டவர் இன்னைக்கு விரும்புறது என்னன்னா, அவர் உங்களுக்காக எனக்காக கலங்குகிற தெய்வம்ன்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நிறைய நேரத்தில் கண்ணு இல்லையா ஆண்டவரே, காது இல்லையா ஆண்டவரே, உமக்கு உணர்வில்லையா ஆண்டவரே, தோத்திரம், என் மக ஜன்னல் வழியா கை காட்டுறா, ஆமா இயேசு ரத்தம் ஜெயம், பாத்தியா இதுக்கு செய்தி கொடுக்குறப்ப என்ன டிஸ்ட்ராக்ஷன்றீங்களா? ஆமா, எங்க இருந்தாலும் கொஞ்சம் கண்ணோக்கி பார்க்கணும்ல. ஆமா, என்ன கவனிங்க, எங்க விட்டேன்? அடியே சேராப்பு, என் செய்திக்கு வைக்கிறியடி. ஆமா, எங்க விட்டேன்? கர்த்தர் நமக்காக கலங்குகிற தெய்வம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கும் எனக்கும் அந்த அக்னாலஜ்மெண்ட், அந்த உறுதியை இந்த இரவுல ஆண்டவர் கொடுக்கிறார். நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்ம கிட்ட இல்லை, எங்கேயோ தூரமா இருக்கிறாரு, எப்படியோ இருக்கிறாரு போலன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த நினைப்பை எல்லா விதத்திலுமே உறுதிப்படுத்துகிறதற்கும் எல்லா சூழ்நிலைகளும் அதுக்கு ஏற்ற மாதிரியே நடக்கிறதும் உண்மைதான். ஆனா உங்களையும் என்னையும் தேடி வந்து கர்த்தர் சந்திப்பது உண்மை, உறுதி. ஆமேன்னு சொல்லுங்க. தங்கச்சி, அம்மா மஞ்சள் சுடிதார் போட்ட தங்கச்சி, நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, நீ எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் அங்க தேடி வந்து உன்னை சந்திப்பது உறுதி. நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுமா. புதுசா வரியா சர்ச்சுக்கு, இல்ல வெளியே போயா அங்க இருக்குது வழின்றியா? நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. உங்களுடைய என்னுடைய சூழ்நிலைகள் சவால் என்ன தெரியுமா? கர்த்தரை நம்ப முடியாத அளவுக்கு உங்களையும் என்னையும் கொண்டு போய் நிறுத்துறது தான் ஐயா இன்னைக்கு சவால். ஆனா நான் தைரியமா சொல்லுவேன், ஒரு சிலரை கல்லறைக்குள்ள போறதுக்கு முன்னாடியே போய் கப்பர்நகூமினுடைய அந்த விதவையினுடைய மகனை போய் வாசல்லே அந்த ஊர் எல்லையிலே தடுத்து நிறுத்தி சந்திச்சு எழுப்பி கொடுக்கிறாரு. சிலருக்கெல்லாம் கல்லறைக்குள்ள போனாலும் கல்லை புரட்டி போட்டும் வெளியே கொண்டு வர்றதுக்கு ஆண்டவரால முடியும். ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான். எந்த ஸ்டேஜில் நான் இருந்தாலும், சிலர் சொல்லுவாங்க பிரதர் 4th ஸ்டேஜ் கேன்சர் பிரதர், இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. யார் சொன்னா? யார் சொன்னா? ஒரு டாக்டர் சொல்றாங்க, ஒரு நோய் ஒரு வியாதியை ஜெயித்து வெளியே வரணும்னா மனதை விட்டுறாதீங்க, உங்க மேல நம்பிக்கை வைங்கன்றாங்க. ஆனா நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், என் மேல நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா என் நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கு. என் நம்பிக்கையும் அவரா இருக்கிறனால என்னை விட மாட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். பிரதர், கர்த்தரை நம்பி செத்து போறவங்களுக்கு சாவு கூட ஆதாயம் தான் பிரதர். நம்மளுடைய மனநிலை தாமா வேற மாதிரி மாறி இருக்கு. நம்முடைய மனநிலை தான் வேற மாதிரி நம்ம விட்டுட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, அவர் என்ன கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். நான் ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறேன், அது நடந்தா எல்லாருக்குமே சந்தோஷம்.
அது நடக்கலனாலும் என் ஆண்டவர் அதை விட ஒன்று பெருசா செய்ய போறாருன்னு அர்த்தம். இங்க விஷயம் எனக்குள்ள இருக்கு. யாருக்குள்ளன்னு? அண்ணா, எங்க அம்மா எனக்காக ஜெபிக்கிறது உண்மைதான். ஆனா அவங்க விசுவாசத்திலே என் வண்டி ஓடிடாது. என் மனைவி எனக்காக ஜெபிக்கிறது உண்மைதான். அவளுடைய விசுவாசம் நம்பிக்கையிலே என் வாழ்க்கை ஓடாது. எனக்குள்ள அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த கல்லறை வாசல்ல நிற்கும் போது ஒரு ஹோப்புமே கிடையாது. வீட்டு கூரையை பிரிச்சு இறக்குற மாதிரி யாருமே நம்புறதுக்கும் ஆள் கிடையாது, ஒத்தாசைக்கும் கிடையாது. பூட்டி இருக்கிற கல்லறை கல்ல புரட்டி போடலான்னாலும் கூட பிறந்த அக்காவும் சொல்றா, ஆண்டவரே கல்லறையை திறந்தா என் தம்பியினுடைய பொணம் நாரும் நாத்தம் வெளியே வரும்ன்றாங்க. படிச்சுட்டா ஒரு தெளிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். எப்பயும் படிச்சது தான், அதனால தான் நான் அந்த வசனங்களை எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஆனா படிச்சுட்டா உங்களுக்கும் எனக்கும் திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா அதை வாசிக்கலாமா ஐயா? 38 இருந்து 44 வரைக்கும் கொஞ்சம் வாசிச்சிருங்க ஐயா. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்துக்கு வந்தார். கல்லறை கிட்ட வந்தாரு. அது ஒரு குகையா இருந்தது. ஒரு குகையா இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு மேல ஒரு கல்லையும் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். இயேசு என்ன சொன்னார்னா, கல்லை எடுத்து போடுங்கள். சத்தமா சொல்லுங்களேன். ஏன் அவருக்கு எடுத்து போட தெரியாதா? ஒரு வார்த்தை சொன்னா உருளாதா? அவர் உயிர்த்தெழுந்த போது ஒரு தூதனை அனுப்பி கல்லை புரட்டி அந்த கல்லு மேல தூதன் உட்கார்ந்து இருந்தாரு. கர்த்தருக்கு ஒரு தூதனை இறக்க தெரியாதா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஆவியானவர் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு காரியம், ஒன்னு இந்த லாசரு நானா கூட இருக்கலாம், இல்ல லாசரு என்பவர்கள் நம்ம வீட்டில் இருக்கிற யாரோ ஒருவராக இருக்கலாம், இல்ல லாசரு என்பவர்கள் கல்லறைக்கு வெளியே நின்று வேடிக்கை பார்க்கிறோம் பாருங்க, அப்படி வேடிக்கை பார்க்கிறவங்களுக்கு தெரிஞ்சவங்களா கூட அந்த லாசரு இருக்கலாம். கர்த்தர் ஒரு மனுஷனை உயிர் மீட்சி அடைய செய்து வெளியே கொண்டு வரணும்னா கல்ல புரட்டி போடுறதுக்கு 3வது மனிதர்களும் இன்னைக்கு ஆண்டவருக்கு தேவைப்படுறாங்கன்றதை மறந்துடாது. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் வந்துக்கிட்டு இருந்தோம், அங்கேருந்து கிளம்பி சுரண்ட பகுதியிலேருந்து வந்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு ஃபோன் கால், ஒரு கவுன்சிலிங் அம்பத்தூர் பகுதியில் ஒரு சர்ச்சில் 3 நாள் மீட்டிங் போயிருந்தோம். அப்போது ஒரு சகோதரி எங்கள் குழந்தைங்கள்லாம் பார்த்துக்கிட்டு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க தம்பி வாழ்க்கையை குறித்து ஒரு பெரிய போராட்டம். நல்லா போயிட்டு இருந்த மனுஷன் வாழ்க்கையில் நாசமாக போன காதல் வந்தது. அதை அப்படி தான் சொல்லணும். சரி, காதல் தான் பண்ணி தொலைஞ்சது அந்த பண்ணி பண்டாரம். இந்த ஒருத்தவனுக்காவது உண்மையாக இருப்பான்னு பார்த்தா இவன் கூட கனெக்ஷன்ல இருக்கும்போதே, இவன் கூட இருந்தோதே இன்னொருத்தவங்க கூடயும் கனெக்ஷன்ல அது இருந்திருக்குது. இதை கேட்டு மன உளைச்சலாகி அவன் குடிச்சு குடிகார கூட்டத்திலையும் கஞ்சா குடிக்கி கூட்டத்திலையும் போய் டோலாக்கு வாசிக்கிற திறமையை எடுத்துட்டு போய் அங்கே வச்சு இன்னைக்கு நொறுக்கப்பட்டு ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாசத்துல குறிப்பிட்ட ஒரு தேதியில சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி என்னென்ன விதமான மருந்து இருக்குமோ, ஒரு நர்சம்மா சொல்றாங்களாம், இந்த குறிப்பிட்ட, ஏன்னா சொன்னா நம்மால் நக்கி பார்க்குற ஆள் உள்ள இருக்கும், அதனால உஷாரா பேச வேண்டியதா இருக்குது. கள்ளோபதேசி பேரை கூட தைரியமா சொல்லிடலாம் போல. இப்படி நெகட்டிவா இருக்கிற காரியத்தை அந்த டைம்ல தான் சாத்தா ஞாபகப்படுத்துவான். அன்னைக்கு பிரிஸ்லி பிரதர் ஒரு 1.5 மணி நேரம் செய்தி கொடுத்துருப்போம் உசுரை கொடுத்து. ஐயா, அந்த 1.5 மணி நேரத்தில் நம்ம என்ன கொடுத்தோம் தெரியாது. ஆனா இந்த குறிப்பிட்ட பூச்சி மருந்துன்னு பாருங்க, அந்த பூச்சி மருந்து மட்டும் படால்னு மண்டையில் 1000 வாட்ஸ் லைட் மாதிரி எரியும். எதுக்கு வம்பு? அந்த நர்சம்மா சொன்னாங்களாம், அந்த குறிப்பிட்ட மருந்தை குடிச்சு புட்டு இது வரைக்கும் ஐசியூ விட்டு வெளியே வந்ததில்லை. உன் தம்பி வெளியே வந்திருக்கிறானா, நீ கும்பிடுற ஆண்டவர் தான் உனக்கு துணை நின்று காப்பாத்திருக்காரு. எனக்கு என்னன்னா பிரதர், இந்த படுபாவி பூச்சி மருந்தை குடிக்கிறது நினைச்சு வேதனைப்பட்டு உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறதா, இல்ல 3 முறையும் உன்னை வெளியே உயிரோட கொண்டு வந்த குறிச்சு கர்த்தரை துதிக்கிறதான்னு எனக்கு தெரியல. அப்போதான் நான் எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். பேசி முடிச்சோடனே என் வீட்டு அம்மாவுக்கு ஒரு ஞான உதயம் வந்து அவ சொன்னான், ஏங்க அந்த தம்பி மேல ஒரு பெரிய அழைப்பு இருக்குது. இதை ஏண்டி முன்னாடியே நான் பேசுறப்ப சொல்லல, நான் எல்லாமே சொல்லிட்டேன். ஆனா பாருங்க ஐயா, நம்ம எதை விடுறோமோ அதை கம்ப்ளீட் பண்றதுக்காக தான் ஒரு மனைவியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். புரியும் நினைக்கிறேன். நம்ம ஆளுங்களுக்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு அங்கங்க ஏரியா வைஸா ஆபிரகாம போல ஒண்ணா செட்டிங்க வச்சுக்கினே வரோம். நான் சொல்ற புரியுதுங்களா? நீங்க எதை விடுறீங்களோ அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு தான் ஒரு கணவரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்குதுன்றீங்களா? எல்லாம் ஆண்டவர் அறிஞ்சுதான் கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க அப்பா வீட்டில் இருந்தப்போ உங்க அப்பாவை போட்டு வாட்டின்னு தானே அவர் தலைமலை பிளாட் வாங்கி போட்டார். அதனால இப்போ விதைச்சதை இப்போ இருக்கிறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆமா, புரிஞ்சிருக்கும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உடனடியாக நான் அடிச்சு சொன்னப்ப அவ சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், கர்த்தருடைய கிருபையில் எனக்கு கிருபையா கொடுத்த என் மனைவி,
இத்தனை முறை ஜீவ சேதமர போராட்டம் வந்தும் அந்த மகன் தப்பு வைக்கப்பட்டிருக்கானா, எனக்கு உண்மையாவே ஆண்டவருக்குள்ள தோணுது, உங்க தம்பி மேல தேவனுடைய அழைப்பு ரொம்ப பெருசுன்னா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா, எனக்கு மட்டும் ஏன், எனக்கு மட்டும் ஏன், என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன், ஏன் ஏன்னு கேட்குறீங்களே. ஏன்னா உங்க மேலதான் பெரிய அழைப்பு. அல்லேலூயா. ஏன் ஒத்துக்க முடியல? போராட்டம் எவ்வளவோ அதை விட சாதனை ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். இப்படி சொல்லலாம், சோதனை எவ்வளவு பெருசா இருக்கோ அதை விட சாதனை மிக மிக பெரியதா இருக்கும். என்னுடைய நோக்கம், என்னுடைய எண்ணம் என்னவா இருக்கணும்னா, என் கர்த்தர் என் அருகில தான் இருக்கிறார் என்ற அந்த ஒரு சிந்தை போதும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இந்த ஒரு மக வாழ்க்கையில கல்லறை வரைக்கும் போயிட்டு, சாவு வரைக்கும் போயிட்டு வரானா ஒரு முகாந்திரம் உண்டு. ஆமீன் சொல்லுங்களேன். ஏன் இதை சொல்றேன்னா, அவ சொன்னா இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கேட்கிறப்ப எனக்கு கண்ணீர் தாங்க வருதுன்னா. என்னையே அறியாம கண்ணீர் வருது. அதை தான் நான் இப்போ விசுவாசிக்கிறேன். அந்த கல்லை புரட்டி போடுறதுக்கு யாரோ இப்படி ஒரு தேர்ட் பர்சன் இருந்து கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறீங்க பாருங்க. உங்க கண்ணீரின் ஜெபம் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா அந்த கல்லை புரட்டுறதுக்கு உங்களை ஆண்டவர் கூப்பிடுவேன். புரியலன்னு நினைக்கிறேன். தங்கச்சி, உன் கூட படிக்கிற யாரோ உன் ஃப்ரெண்டு ஒரு தங்கச்சிக்கா நீ ஜெபிக்கிறல்ல, அவ திருந்துவாளா திருந்த மாட்டாளா, இல்ல அவன் திருந்துவானா திருந்த மாட்டானு நமக்கு தெரியாது. ஆனா உங்க ஜெபம் கர்த்தர் கல்லை புரட்டுறதுக்கு பயன்படுத்துவார். அல்லேலூயா. prayer is always in the air. ஜெபம் எப்பயுமே காற்றுல இருந்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். நான் 4 வருஷம் யூனிவர்சிட்டியில் கிரிக்கெட் விளையாடினப்ப ஒரு 2 வருஷம் கேப்டனாக இருந்தும் லீட் பண்ணியிருக்கிறேன். யூனிவர்சிட்டி லெவல் இந்த பிளாஸ்டிக் பந்துலாம் இல்லை, கிரிக்கெட் பால், ஒரிஜினல் கிரிக்கெட் பால். அதில் விளையாடும்போது இந்த கமெண்டட்ரி பார்ப்போம். ஓங்கி படார்னு பால் அடிச்சா த பால் இஸ் இன் தி ஏர்னு ரவி சாஸ்திரி. ஸ்தோத்திரம். யார் அந்த சாஸ்திரின்லாம் கேட்காதீங்க, அவர் ஏதோ ஒரு மேஸ்திரி, அவரெல்லாம் ஆராயாது. அப்படி என்ன சொல்றேன்னா, பந்து வானத்தில் காற்றில் பறந்து கொண்டு இருக்கிறது. மேலே போன பந்து கீழே என்ன ஆகியத்தீரும். ஆனால் ஜெபம் அப்படி இல்லவே இல்லை. நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? நான் தைரியமாக சொல்லுவேன், இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் பண்ணி வைக்கிற அட்வான்ஸாக முன்கூட்டியே பண்ணி வைக்கிற ஜெபம் வளர்ந்து வருகிற காலத்தில் பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. பிரதர், இன்னைக்கு நீங்கள் கண்ணீரோட ஐயா நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பலன் உண்டு ஐயா, அது மேலே போனது கீழே வரும்லாம் நினைக்காதீங்க. அது ஜெபத்துக்கு பதிலாக தான் தூதர்களை கீழே அனுப்பி வைக்கும். அல்லேலூயா. ஜெபத்தில் கர்த்தர் மீது நம்பிக்கையை வைங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கல்லை புரட்டி போடுறதுக்கு ஒரு 2 பேர் 3வது நபர் தேவை. சில நேரங்களில் கூட பிறந்த அக்காவால், கூட பிறந்தவங்களால, பெற்றவங்களால கல்லை புரட்ட முடியாது. என்ன ஆமேன் வரமாட்டுது? சிலர்லாம் சில சூழ்நிலையில் சொல்லாமல் சொல்லுவாங்க, உள்ளே போன ஆள் வெளியே வராமல் இருக்கிறதே நல்லது. ஆமேன் தானே? நம்மள்னா நடந்த ஒரு சம்பவத்தை என் கண்ணால் பார்த்து சொல்கிறேன். திருநெல்வேலி பக்கம் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு நிலத்தில் கல்லறை, நிறைய கல்லறை இருந்தது. ஒரு கல்லறை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னன்னு பார்த்தா, கல்லறை கட்டிட்டாங்க, அதை சுற்றி மதில் எழுப்பி சீலிங் போட்டு கோபுரம் கட்டி இரும்பு கேட்டு போட்டு பூட்டி இருந்தது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவர்களுக்கு கர்த்தருக்கு தோத்திரம். அது நான் எப்படி யோசிச்சேன்னா, கர்த்தர் என்னை மன்னிப்பாராக, எப்பா நீ வாழ்ந்து போட்ட ஆட்டம் போதுண்டா, அவனை தப்பி தவறி கூட போயிடுச்சு, நீ பெட்டியை உடச்சிக்கின்னு கான்கிரீட்டை மார்பிள ஏன் அவ்வளோ பெரிய கிரனேட்ல கலரில் கட்டுறான்னு நினைக்கிறீங்க நம்ம ஆளுங்க. கோச்சிக்காதீங்க, இதை தூக்கின்னு வந்து கண்டென்ட்டாக போட்டு என்ன பொழந்துடாதீங்க. அவ்வளோ பெரிய கடப்பாக்கல்ல கிரனேட்டுகளில் போட்டாதான் இந்த மனுஷன் அதை உடச்சிக்கின்னு மேலே வர முடியாதுன்ற ஒரு நம்பிக்கையில தான் தூக்கி வைக்கிறது. ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு என்ன நினைப்பு தெரியுமா? ஐயோ அப்பா மேலே என்ன பாசம், அம்மா மேலே என்ன பாசம் பாரு, எவ்வளோ பெரிய கிரனேட். காரணம் என்னன்னா, அட பாவி மனுஷா, இதுக்கு மேலே நீ வாயை திறந்துடாத. உள்ள பொட்டி கட்டினது மட்டும் இல்லாமல் நல்லா சிமெண்ட் பாலை ஊத்துறான்னு ஊற்றி மேலே கிரனேட்டை போட்டு வச்சு அதுக்கும் வெளியே கேட்டுக்கு பூட்டு போடுறாங்கன்னா எவ்வளோ உஷாரான ஆளாக இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. தப்பி தவறி எழுஞ்சி வந்துட்டார்னா கடைசி நம்பிக்கை எது பிரதர்? திண்டுக்கல் பூட்டு, எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை என்ற மாதிரி. அநேக நேரத்தில் சொந்த பந்தங்களால் நம்மளை ஏற்றுக்கவே முடியாது. கல்லை புரட்டி போடுறப்ப கூட ஐயோ ஆண்டவரே, பிரிஸ்லியுடைய பழைய வாழ்க்கை நாருமே ஆண்டவரே, எப்படி என் பழைய வாழ்க்கையை எங்கள் அம்மாவால் ஏற்றுக்க முடியாது, என் பொஞ்சாதியால் கூட ஏற்றுக்க முடியாது. ஆனால் என் பழைய வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி என்னை நேசிக்கிறவர் யாரு தெரியுமா? என்னை குத்தி காட்ட மாட்டேன்.
பாவியிலே பிரதான பாவி. நான் தைரியமா சொல்லுவேன், இந்த அறையில் இருக்கிற எல்லாரையும் விட பெரிய பாவி. என்னை குத்தி காட்ட மாட்டார். நான் கூட என் பொஞ்சாதியை குத்தி காட்டுவேன். அன்னைக்கு அப்படி சொன்னவ தாண்டி நீ, அன்னைக்கு நீங்க என்ன இப்படி பேசுனீங்க தானே அவளும் என்ன சொல்லலாம். கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஐயா, சொந்த பந்தங்களால திறக்க முடியாத கல்லறைய உங்க ஜபத்தை கொண்டு கர்த்தர் அநேக கல்லறையை திறக்க விரும்புறார். நமக்கு என்ன தெரியுமா, நான்லாம் ஜெபிச்சுட்டா கல்லறை கல்லு உருளுமா? உருளும். ஏன்னா அந்த கல்லை புரட்ட சொன்னது மனுஷன் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒரு ஆமென் சொல்லுங்கம்மா. நீங்க அப்புறம் பயப்படுறீங்க ஐயா? கர்த்தர் வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்களா? கலங்கி நிக்கிறாரு. என் துக்கம் அவர் துக்கம். ஒரு ஆமென் சொல்லுங்க. என் வெற்றி அவர் வெற்றி. அல்லேலூயா. பிரதர், நீங்க என்ன விட உயர்வா இருக்கிறீங்கன்னா என்னால ஏத்துக்க முடியாது. மாம்ச பிரகாரமா சொல்றேன், நான் ஏத்துக்குவேன் உங்களை. ஆனா மனுஷனால ஏத்துக்க முடியாது. அதான் சொல்லுவாங்க, நம்ம நல்லா இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கும், ஆனா அவங்கள விட நல்லா இருக்கிறது நான் பிலாசபிடா. எப்பா, சாக்ரட்டிஸ் கூட சரக்கு போட்டு இதெல்லாம் எழுதலன்றீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா. நம்ம நல்லா இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கும், ஆனா அவங்கள விட நம்ம நல்லா உயர்ந்து இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தவைகளையும் செய்வான், இதிலும் பெரிதானவைகளை செய்வான். இதை விட எப்படி கொடுத்திருக்காரு அதிகாரம்? ஆமேன்னு சொல்லுங்களேன். பெரிய காரியங்களை செய்வான். இந்த செய்தியை இந்த 2 நாள் நம்ம எடுத்தா லாசரு இடத்துல என்ன வச்சு பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து வீட்டிலே உட்காந்து ஒப்பாரி வச்ச அந்த அக்காவை எடுத்து பார்க்கலாம். கூட வந்துட்டு புலம்பிட்டு இருந்த அந்த அக்காவை எதிர்பார்க்கலாம். இந்த அக்கா வீட்டை விட்டு ஓடி வர்றப்போ ஒரு திரள் கூட்ட ஜனம் ஓடி இருந்ததே, வேடிக்கை பார்க்குற கூட்டத்தோட ஒப்பு வச்சு பார்க்கலாம். இன்னொரு பக்கம் அடைப்பட்ட கல்ல புரட்ட வந்த அந்த ஒரு மனுஷியா அந்த இடத்துல வச்சு பார்க்கலாம். நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு ஆவியானவர் உங்களுக்கு சொல்றாரோ அங்க போய் நின்னுடுங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரை அழுவு வைக்கிற இடத்துல மட்டும் இருந்துடாதீங்க. நிறைய பேரை ஏன்டா ரட்சித்தோன்னு ஆண்டவர் இன்னைக்கு கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறார். பைபிள்ல சின்ன வசனம் என்னன்னா, இயேசு கண்ணீர் விட்டார். யாரால? என்னால தான். இயேசு கண்ணீர் விட்டார்ன்ற சின்ன வசனம்ன்றோம், ஆனா அதனுடைய ஆழம் ரொம்ப பெருசு. அந்த கண்ணீரினுடைய இது வரைக்கும் எந்த தெய்வம் மனுஷனுக்காக கண்ணீர் விட்டுச்சுன்னு எனக்கு தெரியல ஐயா அம்மா. அப்படி யாரா இருந்தா சொல்லுங்க. எனக்காக கண்ணீர் விட்ட சாமி ஏதாவது இருக்குது, எனக்காக பாடுபட்டு தான் உசுரை கொடுத்து என்னை மீட்டெடுத்த சாமி ஏதாவது இருக்குன்னீங்கன்னா நான் அந்த 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 சாமியை பின்பற்றுறது கொஞ்சம் யோசிக்கிறேன். என் பாவத்தை தாமல சுமந்து பரிசுத்தமுள்ள தெய்வம் சிங்காசனத்தை விட்டு மனுஷனா பிறந்து உசுரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி அந்த கேடு அடைந்து பாடுபட்டு எனக்காக உயிரை கொடுத்து எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அவரை விசுவாசிக்கும் போது என்னுடைய ஜென்ம பாவம் கரும பாவம் வேண அத்தனையும் தீக்கிற ஒரு தெய்வம் இருக்குன்னா தாராளமா பின்பற்றுறேன். இங்க இருந்து பரலோகத்துக்கு போயிட்டா உனக்கு 42 கன்னிகைகளை 21 கன்னிகைகளை கொடுப்பாங்கன்ற தெய்வம்லாம் இன்னைக்கு பூமியில இருக்குது. புரிஞ்சவங்களுக்காக தோத்திரம், புரியாதவங்களுக்காக தோத்திரம். நான் சொல்றது புரியுதுங்களா? உனக்கு இங்க நீ உனக்கு உயிரை கொடுத்துட்டுனா 21 கன்னிகைகளை கொடுத்து சாமி உன்னை குஜால் படுத்துவாரு. அந்த தெய்வம்லாம் எனக்கு வேணாம். எனக்கு ஒத்த மனைவியை கொடுத்து, அதான் பாருங்களேன் தோத்திரம். நிறைய பேர் கிண்டலா சொல்லுவாங்க. ஆமா, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பரலோகத்துக்கு போயிட்டா என் மனைவி அடையாளம் தெரியுமா? தெரியாம இருக்கிறதே நல்லது. நான் சொல்லலை, ஒரு சில பரிசுத்தவான்கள் சொன்னாங்க. புருஷன் அடையாளம் தெரியுமா? தெரியாமல் இருக்கிறதே நல்லது. அந்த ஆள் பாட்டுன்னு செவனேன்னு கர்த்தர் முகத்தையே பார்த்துட்டு வாழ்ந்துட்டு போட்டோம். என்னக்கா ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ரத்தம் செய்யும். நிறைய பேருக்கு புரியல, புரியாத வரைக்கும் என் தலை தப்பினது. என்னெல்லாம் கவனிங்களேன், அவர் போதும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நான் எங்க நிற்க போறேன்? இந்த 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 சரிதையில, இந்த சரித்திரத்தில் நான் எங்க நிற்க போறேன்? நான் விசுவாசிக்கிறேன், தைரியமா நான் விசுவாசிக்கிறேன். தண்ணீர் மேல ஆவியானவர் ஆகாரத்தை போட வைத்து கொண்டிருக்கிறார். யாருக்குள்ளேயோ விதை விழுந்துகிட்டு இருக்கு, ஆகாரம் விழுந்து கொண்டிருக்கு, யாருக்கோ ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நிச்சயமா சொல்றேன், உங்க கூட இருந்து கர்த்தர் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் செய்வார். நீங்க அவரை நம்புங்க. கல்லறைக்குள்ள சில விஷயம் போனது உண்மைதான். கல்லறை என்பது அடக்கத்தின் முடிவினுடைய அடையாளம். கல்லறை என்பது கண்ணீரினுடைய அடையாளம். கல்லறை என்பது பயத்தினுடைய அடையாளம். கல்லறை என்பது ஒரே வார்த்தையில் சொன்னா மரணத்தின் அடையாளம். மரித்தோர்கள் வாசம் செய்கிற இடம். அந்த இடத்தை விட்டு இன்னைக்கு நம்முடைய சந்ததியை ஆண்டவர் வெளியே கொண்டு வருவது நிச்சயம். மரித்தோர் கூட்டத்தில், பாவ கூட்டத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் நிச்சயமாய் வெளியே கொண்டு வருவார். நான் ஆண்டவர் பக்கத்துல இருந்து என்ன செய்ய போறேன்றதான் விஷயம். அவர் அழுதா நானும் அழுவேன், அவர் சிரிச்சா நானும் சிரிப்பேன், அவர் சத்தமிட்டாருன்னா நானும் சத்தமிடுவேன்,
அவர் என்னென்னலாம் பண்றாரோ அதெல்லாம் பண்றவங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இந்த டான்ஸ் ஆடும்போது பார்த்துருக்கிறீங்களா? நானும் எந்த கேம்னா ஃப்ரண்ட் லைன்ல இருந்து ஆடுற ஆள் இல்லை. ஒரு ஆள் முன்னாடி சூப்பராக ஆடும் பாருங்க, அந்த ஆளை பார்த்துக்கினே ஆடுவேன். எப்படி ஸ்கூலில் 10வது படிக்கிறப்ப ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஆடு வாயை பொழந்துன்னு மேலே பார்த்துருப்பேன். என்னன்னு பார்த்தா நேரில் இருக்கிற ஜனங்களை பார்த்தா நமக்கு ஆட்டம் வரமாட்டுது. அப்படி ஆண்டவர், நான் என்ன சொல்ல வரேன்னா, முன்ன இருக்கிறவனை பார்த்து எப்படி ஒரு கோரியோகிராஃபியை ஒருத்தவங்க பின்னாடி இருந்து அந்த பிள்ளைகள்லாம் ஆடுது. இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன். நம்ம விபிஎஸ்லாம் நடத்துகிறப்ப சண்டே ஸ்கூல் டீச்சர் அக்கா அங்கே நின்றுக்கோம், அண்ணன் அங்கே நின்றுக்குவார். அவரை பார்த்து அவர் ஆட ஆட அவங்க ஆட ஆட இந்த பிள்ளைங்களாம் என்ன பண்ணோம்? நான் சொல்கிற புரியுதா பிரதர்? நம்ம கர்த்தர் என்ன செய்தார், எந்த சூழ்நிலையில் என்ன செய்தார்ன்றத நம்ம சரியாய் புரிந்து இருப்போமானால், அதை மிமிக் பண்ண கத்துக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிருவோம், எல்லாத்தையும் சூழ்நிலையை கடந்துடும். ஆமென். ஆனா நம்ம யாரு? ஏக்கா இந்த தேவை வந்ததே, அப்ப நான் என்ன தெரியுமா பண்ணேன்? அப்பதாங்க எனக்கு குழுலோன்ல ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க, நான் அதை எடுத்து இங்க போட்டேன், இதை எடுத்து அங்க போட்டேன், ரொட்டேஷன்ல முடிச்சிட்டேன். அந்த அக்காவுக்கு முடிஞ்சிருக்கும். ஆனா நமக்கு வேதனையினுடைய ஆரம்பமே அதுதான். புரியும்னு நினைக்கிறேன். பலமா ஆமேன் வருது, அதுவும் பெண்கள் பக்கத்துல இருந்து வருது. இப்ப ஆமேன் சொன்னா வீட்டுக்காரு கொமட்டிலே ஏஞ்சி வந்து குத்துவேன். பத்தறதெல்லாம் பத்த வச்சுட்டு வந்து பாருங்க ஆமேன் சொல்றா, அல்லேலூயா சொல்றாங்க. நம்ம கர்த்தரை என்னைக்கு மிமிக் பண்ண, கர்த்தரை என்னைக்கு பிரதிபலிக்க, இந்த சூழ்நிலையில கர்த்தர் என்ன பண்ணார்? அழுகிறவர்களுடைய அழுங்கள். ஆமேன் சொல்லுங்களேன். எங்க அம்மாலாம் வாலிப நாட்கள்ல சொல்லுவாங்க, சாவு வீட்டில் போய் சிரிக்கிற கூட்டமா எங்க அம்மா. ஒரு 4 வாலிப பொண்ணுங்க இருக்கும் பாருங்க. எங்க அம்மா பயங்கரமான சேட்டை. ஆனா அந்த சேட்டையை தான் கர்த்தர் தொட்டு ரட்சித்து என்ன ரட்சிப்புக்குள்ள நடத்த பயன்படுத்தினார். என்ன ஆமேன் வரமாட்டுது? பயங்கரமான ஆள் எங்க அம்மா. கிராமத்து பொண்ணா இருந்தாலும் பயங்கர எனர்ஜெட்டிக்கான ஆள். இன்னைக்கும் வாய் துடுக்கு. இந்த வாய் துடுக்குலாம் அங்கிருந்தா வந்தது. அங்கேயும் எங்க நைனா கிட்ட இருந்தா 2 மேனுஃபேக்சரிங். வேற எங்க இருந்து வரும்? வேற எங்க இருந்து வராது. சாவு வீட்டில் போய் சில பாட்டிங்க டமால் டமால் அடிச்சுக்கின்னு தலையை விரிச்சு போட்டு சிரிக்க, அந்த ஆயாவை பத்தியான்னு சிரிக்கிறதா. அழுகிறவர்களோட அழுவுங்க, சிரிக்கிறவங்களோட சிரிங்க. கோபமா நிக்கிறாங்களா தடுங்க. நானும் கோபப்படுறேன்னு எடுத்து மண்டையை உடைக்கிறேன்னா உடைக்காதீங்க. அழுகுறவங்களோட அழுவுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா சிரிக்கிறவங்களோட ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் அங்க நிக்கிறாரு. அநேக நேரத்துல நம்ம வாழ்க்கையில அவர் கூட போயிட்டு நின்றுகிட்டு சும்மா தலையாட்டிங்கன்னு இருந்தாலே நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. ஐயா அந்த வசனத்தை நீங்க வாசிங்களா ஐயா? இப்ப வாசிச்சுட்டு இருந்தீங்களா? இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, அக்கா சொல்றாங்க, அக்காவோ தங்கச்சியோ அக்கான்னு வச்சுக்கோமே, அக்கா ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே ரொம்ப நல்லது, 4 நாள் ஆயிற்றே என்றார். எத்தனை நாள் ஆச்சு? இதுதான் நம்ம மனுஷ பய புத்தி. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன சொன்ன ஐயா? உங்களை சொல்ல, திருப்பூர்காரங்களாம் கற்பூர கட்டி பத்த வைக்காமலே எரியிற அக்காமாருங்களாம் இங்க இருக்கிறீங்க. நான் சொல்ற புரியுது ஐயா? பத்த வைக்காமலே பிளாஸ்ட் ஆகிற வெட்டிக்கிற ஆளுங்களாம் உள்ள இருக்கிறோன்றது தெரியும். என்ன கவனிங்க, ஆண்டவர் கல்ல போறட்டுன்னா அவருக்கு தெரியாது நாருமா மணக்குமான்னு. சொல்லுங்க. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவருக்கே போய் பாடம் எடுப்போம். ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, இப்போதான் கிட்னிலாம் வீங்கி இருக்கும், கண்ணு மொழியெல்லாம் பிதிங்கி இருக்கும், நாக்கு துருத்தின்னு இருக்கும், பயங்கரமா இருக்கும் ஆண்டவரே. ஏன் சொல்றேன்னா, கிணத்துல விழுந்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்றதெல்லாம் பார்த்துருக்கிறேன். என் கூட படிச்சான் ஒரு ஃப்ரெண்டு, அவங்க அக்காவை வெடிகுண்டு வச்சு கொன்னுட்டான் ஒரு கொடும்பாதகன். அந்த அக்காவினுடைய பிரேதத்தை எடுக்கிறதுக்கு ஒரு சொந்தக்கார பையனும் வரல. அவன் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய நாங்க தான் உள்ள போனோம். நான் போன நேரம் கிணத்துல விழுந்த ஒரு டெட் பாடி 10 நாளோ 12 நாளோ இருந்த டெட் பாடியா 4 நாளான்னு தெரியல, ஊதி இருந்தது. மண்டை ஓட்ட பொழக்கிற சீனை போய் பார்த்துருந்தா, டேய் வெளியே போடான்னு துரத்துனாங்க. அதனால சொல்றேன், உள்ள எப்படி அந்த பிண நாற்றம் இருக்குன்னு தெரியும். ரியாலிட்டி, த ட்ரூத், ஹியூமன் பீயினுடைய நேச்சர் உண்மையாவே இந்த உலகத்தினுடைய நியமத்தின்படி, இந்த உலகத்தினுடைய சட்டத்திட்டத்தின்படி பிணம் 4 நாள் ஆனா நாரும், அதுதான் உண்மை. ஆனா கர்த்தர் வார்த்தை சொல்லிட்டாருன்னா அந்த பிணத்தினுடைய நாற்றம் அல்ல, அந்த பிணத்தையே ஒரு சிறு பிள்ளையினுடைய சரீரத்தை போல மாற்ற முடியும். உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு பேசி இருக்கிறாரு. பிரதர் 4 வருஷம் ஆகுது பிரதர் வாக்குத்தத்தம் கொடுத்து, இன்னும் பிள்ளை இல்லை பிரதர். அந்த வார்த்தையை நம்புங்க. அந்த வார்த்தை செத்து போன லாசருவையே மாற்றி உயிரோட கொண்டு வரனா உங்களுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிக்க அந்த வார்த்தையால முடியும். ஏன் ஆமேன் வரல? நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இல்லை ஏதாவது நான் உங்களுக்கு தலைமையில கை வச்சு நான் ஒரு ப்ராஃபஸி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? வாரம் வாரம் உட்காந்து பிரசங்கிச்சின்னு இருக்கிறாரு. வாரம் கொடுத்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தமே பெண்டிங்கில் இருக்குது, இன்னும் லைனில் கியூவில் நிற்குது. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற உங்ககிட்ட என்கிட்ட ஆண்டவர் கேட்கறது,
அவருக்கு அட்வைஸ் பண்ணாம, அவருக்கு அறிவுரை சொல்லாம கள்ள புரட்டுனா, என்னப்பா என் தம்பி உள்ள இருக்கிறான் கள்ள புரட்டுன்றாங்க, கள்ள புரட்டுறதுக்கு 4 பேரை போய் கூப்பிடுங்க. நம்மளால புரட்ட முடியலனாலும் பரவாயில்லக்கா, யாராவது ஒரு 2 பேரை கூப்பிட்டு கள்ள புரட்ட வைங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுக்கு தானே சகோதரிகள் ஜெபிக்கிறதுக்கு இருக்காங்க. ஏக்கா உனக்கு தெரியுமா, அவளை பாத்தியா, முன்ன போலலாம் இல்லை, என்ன புதுசா கல்யாணம் ஆச்சு, இன்னும் கெக்கன்னு சிரிக்குதுங்க. நம்மளாம் கல்யாணம் பண்ண நாள்ல ஒரே மாசத்துக்குள்ள வெட்டு குத்தாச்சு, நான் முறுக்கின்னு எங்க அம்மா வீட்டுக்கு வந்தேன், இவன் என்னடானா கை கோத்துக்குனே வருதுங்க, 3 மாசமா கை கோத்துக்குனே போகுது, எதுக்குன்ற. புரியுதுங்களா? அவர் என்ன சொல்றார், நம்மளால நிறைய விஷயம் முடியாதுன்ட்டு தான், நமக்குள்ள அவிசுவாசம் இருக்குன்னு தான் நமக்கு உதவிக்கு சபையில ஆண்டவர் ஊழியத்தையும் ஊழியர்களையும் ஊழியக்காரிகளையும் சக சகோதரிகளையும் சகோதரர்களையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே பெஸ்ட்டாக சொல்கிறேன், நம்ம ஃபேமிலியை விட நமக்கு ஒரு பெரிய ப்ரேயர் சப்போர்ட் வெளியே யாருமே இல்லைன்னு. ஆமேன்னு சொல்லுவீங்களா? இங்கே நம்ம குடும்பத்தில் நம்ம குடும்பத்தார் நமக்கு ஜெபிக்காமல் எந்த டவராக இருக்கட்டும் எந்த பவராக இருக்கட்டும் எங்கே போய் ஜெபிச்சாலும் அதுக்கு பலன் பார்க்க முடியாது. ஆமேன்னு சொல்லுவீங்களா? நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர், நான் இப்பயும் சொல்கிறேன், அந்த ஸ்தலங்களில் உருவாக்கப்படுகிறோம். சில ஊழியங்கள் சில கூட்டங்கள் நம்ம திருப்பூர்லையும் விசேஷமா நடக்குது, ஊழியக்காரங்க வராங்க, நல்ல அனாயிண்டிங்ல நடத்துறாங்க, நல்லது. அவங்கள பின்பற்றி போகிறதற்காக கர்த்தர் அழைக்கல, அந்த அபிஷேகத்தையும் அந்த வல்லமையும் அந்த பயிற்சியும் பெற்றுக்கொண்டு வந்து நாம் இருக்கிற இடத்துல எரிந்து பிரகாசிக்கிறது தான் கர்த்தர் விரும்புறார். ஆமேன்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா சொல்லுவீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, 4 மாவடியில் ஃபயர் இருக்கு பிரதர். ஆமா, ஃபயர் இருக்குது. ஏன்னா அந்த ஒரே ஒரு மனுஷன், மற்றவங்களை பத்திலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, அந்த ஒரே ஒரு மனுஷன் ஜெபிக்கிறாரு, எல்லாத்தையும் பண்றாரு, ஆண்டவர்கிட்ட எழுப்புதலை கொடுங்க 20 வருஷமா அவர் சாவறத நான் செத்து சுண்ணாம்பாவதை பார்க்கிறேன். இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற பல தேவ மனுஷர்களையும் பார்க்கிறேன். அவங்க கிட்ட ஆண்டவர் நம்மளை கொண்டு போயோ இல்லை அவங்கள கொண்டு வந்தோ நம்ம கற்றுக் கொடுக்கறது என்னன்னா, அவர்கள் மூலயமா அந்த சமயத்திற்கான வார்த்தையும் ஆயத்தத்தையும் கொடுத்து நாம போய் அறுவடை பண்ணி சபையில ஊழியம் செய்யணும்ன்றதான் திட்டம். அல்லேலூயா. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு இடத்துல உண்மையாவே நெருப்பு இருக்குதுன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த அடையாளமே என்னன்னா, அந்த நெருப்பை நான் என் மேல சுமந்து கொண்டு வந்து நான் இருக்கிற இடத்துல பற்ற வைக்கிறது அந்த நெருப்பினுடைய அடையாளம். உங்க சபையில உண்மையாவே நெருப்பு இருக்குதுன்றதுக்கு எதிர்மா அடையாளம். நிறைய பேர் நெருப்பை எங்கெங்கேயோ தேடுவாங்க. நான் சொல்றேன், புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் பென்ஸ் பாஸ்டர் சர்ச்சில் மட்டும்தான் நெருப்பு இருக்குமா? இங்க இருக்காதா? கத்தீட்ரல்ல மட்டும்தான் நெருப்பு இருக்குமா? இங்க இருக்கிறவங்களுக்கு வேற ஒரு ஜீசஸா, அசிஸ்டன்ட் ஜீசஸ் அனுப்புறாரா, இல்ல வேற யாரையாவது அனுப்புறாரா? சொல்லுங்களேன். எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற தேவன் ஒரே தேவன் தான். ஆமேன்னு சொல்லுவீங்களா? நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம அக்கினிய நம்ம ஒரு இடத்துல பிக்ஸ் பண்ணி அங்க தேடுறோம். இல்ல, பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு போனப்ப பசியா ஒரு மனுஷன் வேலையில போயிட்டு, இப்போ ஒரு வீட்டுல பசி வேலையில போயிட்டு, சரி பசி எடுக்குது, என்னன்னா ஐயா கொஞ்சம் சோறு பொங்க லேட் ஆகும், அரிசி கொஞ்சம் கொட்டை அரிசி, கொஞ்சம் குண்டு அரிசி, அது கொஞ்சம் வேவறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ன்றப்ப நம்ம லாங்குவேஜில் சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க, அன்னைக்கு சோறு இருந்தா குழம்பு இருந்தாலாம் கேட்கக்கூடாது, புரியுதுங்களா? ரொட்டி சுடுறதுக்கு நேரம் ஆகும்னோடனே பசி வேலையில் மேல் வீட்டு அறைக்கு போனாரு, அங்கே அக்கினி வெளிப்பட்டது. ஆமேன்னு சொல்லுவீங்களா? எனக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்தது மட்டும் ஒரு சின்ன படிப்பினை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என் மாம்சம் பயங்கர பசியில் இருக்கும்போது, அந்த பசியில நான் காத்து கொண்டிருக்கும் போது, அந்த காத்திருக்கிற நேரம் கர்த்தரோடு இருக்கிற நேரமா இருந்துன்னா அந்த இடத்துல நான் தேவ தரிசனங்களையும் திட்டத்தையும் பெற்றுக்கொள்ளுவேன். இந்த சின்ன பிள்ளைங்களாம் குக்கர்ல பிரியாணி வச்சோன்னே வெந்துடுத்தா வெந்துடுத்தா வெந்துடுத்தான்னு வந்து கிச்சன்ல இப்படி இப்படி ஆடும், பார்த்துருக்கீங்களா? ஆடி இருக்கேன். என்னடா அனுபவம்? அப்படியே வந்துடுத்தா, வந்து அம்மா சோறு ஆயிடுத்தா, அம்மா வெந்துடுச்சா, அம்மா கறி வெந்துடுச்சா, சண்டே ஆயிடுச்சு, குழம்பு வந்துடுத்தா. மாவுண்டா, நீ அது வரைக்கும் போயிட்டு எங்க இரு? நான் சொல்ல வர புரியுதா? எங்க அம்மா என்கிட்ட சொன்ன, போய் உட்காரு, வெயிட் பண்ணு. நாம இந்த மாம்ச, அது என்ன பசியா வேணாலும் இருக்கட்டும், கண்களின் இச்சையா இருக்கட்டும், மாம்ச பசியா இருக்கட்டும், பெருமையா இருக்கட்டும், எந்த காரியமா இருக்கட்டும், அந்த பசி அதிகமா தூண்டுகிற வேலையில நம்ம கர்த்தரை மட்டும் தேட ஆரம்பிச்சோம் வச்சுங்களேன், அவர் பார்த்துருவார். அல்லேலூயா. ஆனா அதான் ஐயா உண்மை. பசி நேரத்துல மாம்சத்துக்குரியதை தேடாம என்ன தேடி வந்திருக்கிறானே, இவனுக்கு தான் என் தரிசனத்தை, இவளுக்கு தான் என் தரிசனத்தை கொடுப்பேன்னு அப்பா சொல்லுவார். அல்லேலூயா. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க யாருன்றதை நீங்களே தீர்மானிங்க. ஆண்டவர் சொல்றாரு, கதவை தர அப்பா, அந்த கல்லை புரட்டு பான்னோடனே
கள்ள புரட்டுறதுக்கு யாரோ மூணாவது நபர் தடை இல்லை, வீட்டுக்குள்ளதான் தடை. கர்த்தருடைய ஆவியானவர் யாரையோ எச்சரிக்கிறார், யாருன்னெல்லாம் தெரியும். நான் தீர்க்கதரிசியில இல்ல, உடனே ஒரு தீர்க்கறான் அப்படியே ப்ராஃபட்டிக்கலா அவர் சொல்றத பேசுற கழுத ஸ்பீக்கர் செட்டு மட்டும்தான் நான் தீர்க்கதரிசியும் கிடையாது, தீர்க்கதரிசி பிள்ளையும் கிடையாது. நான் சொல்ல புரியுதுங்களா? வசனத்தை வைத்து கர்த்தர் எனக்கு சொன்னது சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை உன் வாயில போடுவேன். யாரோ ஒருவரோ இல்ல பல பேரோ வீட்டுக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தவங்க தான் கர்த்தர் உயிர் மீட்சி அடைய வைத்து வெளியே கொண்டு வருகிறதற்கு தடையா இருக்கிறாங்க. அது யார்? இன்னைக்கு ஆவியானவர் மனம் திரும்பணும்னு எச்சரிக்கிறார். ஓ வந்துட்டா ஜெபிக்கிறதுக்கு, இல்லாத ஜபத்தை ஜெபிச்சுட்டா அப்படியே இப்போதான் இவருக்கு அப்படியே ஃபயர் வருது. இல்லை, பேசாதீங்க பேசாதீங்க. எழும்புறாங்களா? தோத்திரம் பண்ணுங்க. எழும்ப 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 ஸ்தோத்திரம் பண்ணி தட்டி கொடுங்க. ஒரு நாள் தேவ சித்தத்தை செய்வாங்க. அல்லேலூயா. நல்லா ஒரு அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கல்ல புரட்டி போடுங்கன்றது கட்டளை. புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார் கல்ல புரட்டுங்கன்னு. அதுல என்னுடைய ஆப்ளிகேஷனோ என்னுடைய ஒப்பீனியனுக்கோ என் கருத்துக்கோ அங்க வேலைலாம் கிடையாது. நான் அடிக்கடி எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன், இவங்கெல்லாம் பேசாதரா, கொலை பண்ணி போட்டுருவானு. உதைக்கிறதுக்கும் ஆள் அனுப்புனானுங்க. 3 ஊழியம் செஞ்சிருந்தப்போ ஒரு புண்ணியமா 6 பேர் அனுப்புனா. அந்த 6ல் 1 பாஸ்டர் சசிகுமார்னு ஒரு பாஸ்டர் 3 இப்போ அட்டூழியம் பண்ணின்னு இருக்காரு. இப்போ மனம் திருப்பி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஜெபம் பண்ணின்னு இருக்கிறேன். தோத்திரம் அவருக்காக ஊக்கமா ஜெபம் பண்ணின்னு இருக்கிறேன். வந்தாங்க அப்படியே குஜிலி மாஸ்டர் மாதிரி வந்து நின்றுட்டு என்ன ஏதுன்னாங்க. வசனத்தை மட்டும் பேசினேன். தோத்திரம் உங்ககிட்டலாம் மனுஷன் பேச முடியாது, நீயும் திருந்த மாட்டேன்ட்டு வெளியே போயிட்டாங்க. தெரியுமா பிரதர்? தெரியாத வரைக்கும் நல்லது. சோத்திரம் வீடியோலாம் வச்சிருக்கிறேன், பத்திரமா எல்லாம் வச்சிருக்கிறேன். என்னைக்கா ஒரு நாள் பயன்படும்ல. என்ன கவனிக்கிறீங்களா தேவ பிள்ளைகளே? எங்கள் அம்மாவோட ஒப்பீனியன் நிறைய நேரத்தில் உள்ள வரும். நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், அம்மா ஒப்பீனியன் கொடுக்குறது உங்கள் வேலை இல்லை. நமக்கு சோறு போட்டு உடை கொடுத்து உசுரை கொடுத்து சுகத்தை கொடுத்துருக்கிற ஆண்டவருக்கு அவருக்காக சாவாம வேற யாருக்காக நான் வாழ போறேன்? அவருக்காக என்னை வாழ வைக்க. நான் 17 செத்து போயிருப்பேன் பிரதர். தெருவில் நான் அடிக்கடி நிறைய ஹைவேஸில் ட்ராவல் பண்ணுவேன். இப்போதான் ஒரு 7 மாதம் ஆகுது அந்த கார் எடுத்து. கிட்டத்தட்ட 49,000 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. 2 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் டாடா இன்ஜின் தாங்கன்றாங்க. கர்த்தருக்கு தான் வெளிச்சம். நமக்கு ஒரு அக்கினி ரதத்தையாவது ஆண்டவர் கொடுக்கட்டும். எதையா ஒன்றை கொடுங்க ஆண்டவர் எந்தான்றேன். அண்ணா இப்போலாம் சோத்திரம் அண்ணன்ட்ட பாஸ்டரை ஒருத்தன் சொல்கிறானே, ஒரே நேரத்தில் 2 இடத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கிறான். நான் ஒரு தம்பி, அவருக்காக நான் இப்போ எவிடன்ஸை நான் கலெக்ட் பண்ணின்னு இருக்கிறேன். ப்ராஃபட்டிக்கல் ஜென்ரேஷன் ஊழியத்தை செய்கிற ஒரு தம்பி ஒரே நேரத்தில் திருப்பூர், இப்படி எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன், திருப்பூர்லேயும் பிரசங்கம் போதான், பெங்களூர்லேயும் ஒரே நேரத்தில் ஒரே சண்டே சர்வீஸில் பேசியிருக்கானோ. இதெல்லாம் கேட்குறப்ப நமக்கு பயங்கரமாக இருக்குது. ஒருவேளை நம்ம ரொம்ப பின்தங்கிட்டோமோ, நம்ம கூட ஆண்டவர் இல்லையானும் புரிய மாட்டுது. யோசிச்சு, இதெல்லாம் நடக்குமா? பிலிப்பு கூட ஆவியானவரால் எடுத்துக்கொண்டு போட்டு ஒரு இடத்துல ஒரு நேரத்தில் பயணம். ஆனால் இவெல்லாம் சொல்றத பார்த்தா இயேசுநாதர் கூட இருந்த சீஷர்களே தோத்துருவாங்க போல. நமக்கு தோ பாருங்க, வேர்க்குது பாருங்க, பயமா இருக்குது பிரதர். இயேசு ரத்தஞ்சம் இதெல்லாம் கேட்குறப்ப உண்மையாவே என் கூடலாம் ஆண்டவர் இருக்கிறாரா? உண்மையாவே நான் செய்யற ஊழியத்தில் அவர் அங்கீகரிக்கிறாரான்ற மாதிரி ஒரு நடுக்கம் உள்ள உண்டாகுது. இன்னைக்கு இப்படிலாம் போகுது பிரதர். அந்த கதையெல்லாம் நம்ம விட்டுருவோம், வேணாம். இயேசு ரத்தஞ்சயம் உடனே ஒன்று மட்டும் கேட்குறேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்களுடைய மரித்த சூழ்நிலையை விட்டு வெளியே வர்றதற்கு நம்முடைய சுய கௌரவம் இடிக்குதுன்னா அதை இடிச்சு தள்ளிடுங்க. திறந்தா நாரிடும். நாரட்டும். நாடுறவன் என்ன 24 மணி நேரமும் நாத்தத்தை போட்டு நான் சொல்லின்னு இருப்பான். நாரிச்சுன்னா மூக்க மூடிக்கின்னு போ. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். வேற என்ன பண்றது பிரதர்? ஆண்டவரே திறந்துட்டானா? என் தம்பி நான் உயிரோடு இருந்தப்பயே மனமா இருந்தான், செத்த பிறகு நாரிட்டானா? அடியே உன் வாயில மண்ணள்ளி போடு. எங்க அம்மா ஒரு மொழிப்படி சொல்லணும்னா நம்ம ஒப்பீனியன் உள்ள வரவே கூடாது சிஸ்டர். நம்மளுடைய கருத்து வரக்கூடாது. ஐயா நான் எப்பயுமே சொல்லுவேன், எனக்கும் என் மனைவிக்கும் சில நேரத்தில் ஏதாவது பிரச்சனை வரும். அப்படி யாராவது பிரச்சனை வராத தம்பதிகள் இங்கே யாராவது இருக்கிறீங்களா? சண்டை வராதுன்னீங்கன்னா நான் ஒரு 3 மாதம் நானும் என் பொஞ்சாதியும் வந்து உங்கள் பாதத்தில் உட்காந்து கமாலியல் பாதத்தில் பவுல் கற்றுக்கின மாதிரி நாங்கள் கற்றுக்கின்னு போவோம். எல்லா வீட்லேயும் வாசப்படி இருக்குது. ஆமீன் தானே? இப்போ வரும்போதும் வம்பு தான் அவளுக்கு எனக்கும். ஆனால் கிளம்புறப்ப அவளை கட்டி பிடிச்சி ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன். ஓ கட்டி பிடிக்கிறார், என் பொஞ்சாதி தான்க்கா கட்டி பிடிச்சேன், நீங்கள் வேறு மாதிரி பார்க்காதீங்கக்கா. ஆமாம், அவன் பொண்டாட்டியாவது கட்டி பிடிச்சி இன்னிடுறானுங்க. நான் அப்படிலாம் கட்டி பிடிக்க மாட்டேன். கர்த்தருக்கு தோத்துறோம். என் மனைவி தான். அதை ஒரு ஜென்டில் அக்கு. அப்போ தான் சொன்னான், ஏங்க இப்படி தான் ஈசாக்கு ரெபேக்கா, அந்த விளையாட்டு வேறடி, அதையாண்டி இதில் கோக்குற. 3 ஜன்னலும் திறந்தா இருக்குது மேலே. ஐயா எங்களுக்கு கட்டின ரூமில்
போய் ஒரு ஜென்டிலான ஒரு ஸ்நேகத்தோட கிறிஸ்துவின் அன்போட ஒரு தட்டி கொடுத்துட்டு நான் அவங்க கூட ஒப்புரவாயிட்டேன் அப்படின்றதுக்கு அடையாளமாக தான் நல்லா ஜெபம் பண்ணிட்டு தான் அங்கேருந்து இறங்கி சமாதானத்தோடு வந்தேன். என்ன கவனிக்கிறீங்களா? அநேக நேரத்தில் எங்களுக்குள்ள பார்க்குறா, ஒன்றும் டேஞ்சர் இல்லைல்ல, சிரிக்கிறா தப்பிச்சிட்டா, ரத்தம் சிரிச்சாலே அழகுதான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சகோதரி. காட் பிளஸ் யூ சிஸ்டர். சிஸ்டரை வாழ்த்தினேன். என் ஒய்ஃபு தான், என் விலை எலும்பு. சரிங்களா, விஷயத்துக்கு வருவோம். ஆமாம், ஏம்மா நீ ஜன்னலை விட்டு அப்படி போமா, நமக்கு செய்தி இடிக்குது பாரு. ரத்தம் ஜெயம் செய்தியை டிஸ்டர்ப் பண்ணுறாக்கா அவ. ஆமாம், எங்கே விட்டேன்? கட்டி பிடிக்கிறதுல விட்டேன்லாம் சொல்லாதீங்க பிரதர். ஆண்டவர் உங்களுக்கும் சரியான காலத்தில் ஒரு துணையை கொடுத்து என்னை விட, எங்களை விட, பாஸ்டரை விட இன்னும் அதிகமாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி நடத்துவேன். என் வாழ்த்து எப்பயுமே அப்படி தான். எங்களுக்குள்ள பிரச்சனை வராதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் வரும். ஆனால் எங்கே தெரியுமா வந்து நிற்போம்? பைபிள் என்ன சொல்லுது? வாங்க கருத்தும் வேணாம், என் கருத்தும் வேணாம். கொய்யான் 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 டென்னிஸில் ஆடுவாங்க பாருங்க. இங்கேருந்து அடித்தா அங்கே போவோம், அங்கேருந்து அடித்தா மாறி மாறி அவள் ஒரு வசனத்தால் அட்டாக் பண்ணுவான், நான் ஒரு வசனத்தால் அட்டாக், மாறி மாறி தட்டுறப்ப கடைசியாக நாங்கள் வந்து நிற்கிற ஒரே ஒரு நீதி ஸ்தலம், ஒரே ஒரு இடம் வேதம் தான். எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு சொல்கிறேன்னா, எவ்வளோ பிரச்சனை என்ன வந்தாலும் கடைசியில் வசனம் என்ன சொல்லுது? நாங்கள் ஒருத்தவங்களை மடக்கிக்கிறது, ஒருத்தவங்களை அன்புக்குள்ளே நடத்துறது, ஒருவருக்கு ஒரு பிடித்து கொண்டு ஓடுறதுக்கு காரணமே இந்த ஒரே ஒரு வசனம் தான். எனக்கு அவளுக்கும் காமனாக ஒரு வசனம் பிடிக்கும். உங்களுடைய வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சியாக இராவிட்டால் என் துக்கத்திலேயே நான் மடிந்து போயிருப்பேன். வசனம். உங்களுக்கு ஏன் இதை சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. உங்கள் குடும்பத்தினுடைய மத்தியஸ்தராய், மத்திய புள்ளியாக இந்த வேத வசனம் இருந்ததுன்னா நிச்சயமாக சொல்கிறேன், சத்ரு போராடுவான், நாரிடுவான். கதவை திறந்தா நம்ம குடும்பமே நாரிடும்லாம் இல்லை, திறக்கும் போது ஒரு பெரிய அற்புதத்தை காண செய்வார். தைரியமா சொல்றேன். இது வரைக்கும் நடந்த பிரச்சனைக்கு வேதத்தை எடுத்துட்டு வாங்க. அம்மா நீ இந்த காரியத்தை இப்படி செஞ்சுட்ட, வசனத்தின்படி இது தப்பு, எங்க வசனத்தை காட்டுங்க. ஆமா இதோ இருக்குது. ஆமாங்க என்ன மன்னிச்சிருங்க. ஒரு ஆமீன் சொல்றீங்களாக்கா? ஏங்க இந்த வசனத்தின்படி நீங்க என்ன துக்கப்படுத்திட்டீங்க, என்ன கனயனம் பண்ணிட்டீங்க, இந்த வசனத்தின்படி தப்பு. உங்கள் மனைவிகளையும் கனம் பண்ணுங்க, பலவீன பாண்டதான் அதை கனம் பண்ணுங்கன்னு இருக்கு. எங்க காட்டுமா? ஆமா அதோ இருக்குது, என்ன மன்னிச்சிரு. ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? எந்த குடும்பத்துல இந்த அனுபவம் வருதோ அந்த குடும்பத்தினுடைய கதை வெளியே வந்தா நாரும் வெயிட் பண்ணுவாங்க. ஆனா கல்ல புரட்டினா அடுத்த நொடி வரப்போறது நாற்றம் அல்ல, அற்புதம் மாத்திரம் தான் பார்க்க போறாங்க. வசனத்தை மையப்புள்ளியா கொண்டு வாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். அண்ணா வீட்டில் பிரச்சனைன்னு ஒரு காலத்துல லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்ணை தேவதன்னா இப்ப டெவிலு பேயின்னு எழுதுறான். அதனால எனக்கு பிரச்சனையா இருக்குது, என் பொண்டாட்டியை நான் தள்ளிட்டேன்றான். அப்படின்னா நான் போன முறையும் சொன்னேன், என் பொஞ்சாதியை நான் மாசத்துக்கு 2 முறையாவது டைவர்ஸ் பண்ணணும். வீட்டில் பிரச்சனைன்னு பொண்டாட்டியை தள்ளுறோம், புருஷனை தள்ளுறேன்னா மினிமம், நான் சொல்றேன் ரைட்டு தானே புரியுது? அவர் ஆசை என் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் போட்டு உடைக்கிறான் பார். நான் பேட் வாசிப்பேன், இவன் செய்திகளே வாசிக்கிறான்றீங்களா? வசனம் சொல்லுது, விபச்சார முகாந்திரம் இல்லாம மனைவியோ கணவனையோ என்ன பண்ணாதீங்க. வாயில வரமாட்டேது பார்த்தீங்களா? அமைதியா இருக்கிறத பார்த்தா வாரத்துக்கு ஒரு தடவை உன்னை நான் டைவர்ஸ் பண்ண போறேன்னு சண்டை தான் வீட்டுக்குள்ள நடக்குது போல. இல்லை, கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அதான் நான் எப்படி சொல்றேன்னா, சூரியன் மறையிறதுக்குள்ளன்னு ஏன் ஆண்டவர் சொன்னார்னா, டைம் எடுக்கும்போது அது கூல் டவுன் ஆயிடும்ன்றார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இன்னும் 3 மாசமா கூல் டவுன் ஆகாத உள்ள ப்ரெஷர் குக்கர்லாம் இருக்கிறீங்க போலயே, வெடிச்சிரும் போலயே. இயேசு ரத்தம் ஜெயம். என்ன கவனிங்களேன், இந்த வசனம் உங்களையும் என்னையும் அமர்த்தி வாழ வைக்கும். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் அதை யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா கல்ல புரட்டுமான்னு. முதல் ஆளா வந்து தடையா நிக்கிறது யாருன்னா, கூட பிறந்த சொந்த ரத்தம் தான் சொல்லுது, நாரும் ஆண்டவரே. இன்னைக்கு இதோட நான் முடிக்க விரும்புகிறேன். நாளைக்கு நம்ம டைம் எடுத்துக்கலாம்ல பாஸ்டர்? ஆமாம், ஏன்னா நீங்கள் காலையிலையும் வரணும், நாளைக்கு மாலையில் நல்லா 2 மணி நேரம் கூட டைம் எடுத்து சோத்துறோம். பார்த்தியா எப்படி இப்பயே பிட்ட போடுறான் பார்த்தியான்றீங்களா ஐயா? ஆமாம், போட்டு வைப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமாம், காலம் எப்படி பறந்து போகுது பார்த்தீங்களா? கொஞ்சம் திரும்பி கடிகாரத்தை பார்த்தா 8:50. அது கரெக்ட் டைமா? 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக அப்படிது கரெக்ட் டைம். ஒரு சில சர்ச்செல்லாம் உஷாராக 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வைப்பாங்க பாஸ்டர். என்ன மாதிரி பிரசங்கியா இருக்காங்க தம்பி, ஏதோ ஒன்று போட்டு உடைக்கிறாப்புல. 8:44. உஷாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஐயா. பாஸ்டர் தானே பாஸ்டர்? பரவாயில்ல, ஏன் பயப்படுறீங்க? வருங்காலத்தில் பாஸ்டராக கூட ஆகலாம். அதுக்குன்னு இந்த சபையிலேருந்து ஒரு 20 ஆத்மா தள்ளின்னு போய் பாஸ்டர் ஆகிடுவேன்றாதீங்க.
கர்த்தர் உங்களுக்கு செழிப்பான பிரதர், கோச்சிக்காதீங்க பிரதர், இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்குது இன்னைக்கு. ஆமா, பாஸ்டர் கூட சண்டை போட்டா நம்மால் பாஸ்டர் ஆயிடுறான். ஏசு ரத்தம் ஜெயம். சண்டைலாம் இருந்தா, ஆனா தரிசனம் இருந்ததுன்னா தாராளமா போய் தரிசனத்தை பண்படுத்தி விதை போட்டு புதிய ஆத்மாக்களை ரட்சிப்புகளை நடத்துங்க, தப்பே கிடையாது. ஆமீன். வரமாட்டுது. அல்லேலூயா. அடுத்தவன் பிள்ளைக்கு நம்ம இன்சில வைக்கிறதுல தான் நம்ம 1ஆம் நம்பர் ஆளா இருப்போம். ரொம்ப டீசெண்டாக சொல்லியிருக்கிறேன், புரிய வேண்டியவங்களும் புரியும்னு நினைக்கிறேன். நான் பெத்த பிள்ளைக்கு என் இன்சில வைக்கிறது ஆசீர்வாதத்துக்குரியது. பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளைக்கு என் இன்சில வச்சுனா அது வேற மாதிரி போடும். அது ஆண்டவர் விரும்பல. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரே ஒரு கேள்விதான். கர்த்தருடைய வார்த்தை உங்க வீட்டில், என் வீட்டில், உறவுகளில், சபையில், ஊழியத்தில், வேலையில், பிள்ளைகள் எதிர்காலத்தில், படிப்பில், திருமணத்தில் கோலோச்சி இருக்கா? அப்படி இருந்ததுன்னா தைரியமா சொல்லுவேன், வார்த்தை வந்துட்டா அற்புதமும் வந்துடும், விடுதலையும் வந்துடும். அதை தடுக்கலாம் முடியாது. ஏன் அவிசுவாசம் கூட தடுக்காது. ஆண்டவர் சில இடத்துல அவங்க அவிசுவாசமா இருந்தாங்கன்னு போயிட்டாங்க. ஆனால் லாசருவை உயிரோடு எழுப்புவது பிதாவின் சித்தம், திட்டம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த இரவு இங்க வந்திருக்கிற இந்த ஜப வீட்டுக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில செத்து போய் நாரி போய் இருக்கட்டும், கர்த்தர் அதை வெளியே கொண்டு வந்து தீருவார். நீங்க சோராதீங்க, சோராதீங்க, சோராதீங்க. உங்க ஜபம் யாரோ ஒருத்தவங்களை உயிர்ப்பிக்கும். கண்டிப்பா சொல்றேன், அவங்க ஜபத்தை விடாதீங்க. அக்கா ஒண்ணு சொல்றேன், அன்னைக்கு நீங்க ஜபிச்ச ஜபம் இன்னைக்கு இல்லை. காரணம் ஏன் தெரியுமா? சாத்தானுக்கு உங்க ஜபத்தினுடைய பவர் என்னன்னு தெரியும். உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுண்ணே. நம்ம நினைக்கிறோம் நான் ஜெபிச்சு என்ன கண்டேன். நம்ம ஜெபிக்கிறது அகிலத்துல 800 கோடி ஆத்துமா இருக்கு. நான் சொல்றது ஆவரேஜா. இந்த 800 கோடியில யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கிரியை செஞ்சுன்னு தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஆண்டவரே குடிக்கிறவங்க எல்லாம் ரட்சிங்கப்பா, அந்த குடிவெறியின் ஆவியை விட்டு விடுதலை ஆக்கப்பட்டு இவங்க சந்திக்கப்படட்டும்ன்றப்ப என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற டாஸ்மாக் சரக்க மட்டும் நினைக்கிறீங்களா? 800 கோடி ஆத்துமாவில் உங்களுக்கு எனக்கும் தெரியாத எல்லையில, பாஷையில, கலாச்சாரத்தில் இருக்கிற யாரோ ஒருவங்களை கர்த்தருடைய ஆவியானவர் தொடுவார். அல்லேலூயா. நம்ம தான் ஜெபத்தை அண்டர் எஸ்டிமேட் பண்றோம். அண்டர் எஸ்டிமேட்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? ரொம்ப குறைச்சி அடை போடுறோம். அல்லேலூயா. என்ன பண்றோம்? ஜெபத்தை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்றோம். நெவர் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் பிரேயர். ஜெபத்தினுடைய வல்லமையை ஒரு நாளும் மட்டுப்படுத்தி பார்க்காதீங்க. என் ஜெபம் எங்கேயாவது யாருக்காவது போய் கிரியை செஞ்சுக்கினே தான் இருக்கும். ஜெபம்ன்றது காத்து மாதிரி. ஒரு ஆமீன் சொல்லுங்க. காத்து நான் விடுற காத்து, ஏன் காத்துலாம் சொல்ல முடியாது. கர்நாடகாக்காரன் ஏன் தண்ணின்லாம். ஆனா இந்த காற்று எந்த மூலையில எங்க போகுது? யோபு புத்தகத்தை வாசிச்சு பாருங்க, ரொம்ப ஆச்சரியம். நம்ம சுவாசிக்கிற காத்து அமெரிக்கால இருக்கிறவனு கூட ஆண்டவர் அனுப்புவார். ஆமீன் தானே? ஒன்னும் ஒரு காத்து வீசுது, நீங்கள் நானும் வீசின காத்து கார்பன் டை ஆக்சைடா வெளியே வந்து போய் மரத்துக்குள்ள போய் அது ஆக்சிஜனா மாதிரி எங்கேயோ போகுது. ஆமீன் தானே? இதென்னடா இது பாட்னி கிளாஸ், சயின்ஸ் கிளாஸ் எல்லாம் நினைக்காதீங்க. ஜபத்தினுடைய மேன்மை உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் இந்த இரவுல திடப்படுத்தி சொல்றேன். வார்த்தையினுடைய வல்லமை. கர்த்தர் சொன்னார்னா சொன்னதுதான். ஒப்பீனியன் பேசாதீங்க. போன்னார்னா போங்க. ஆமென். அல்லேலூயா. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஒரே ஒரு சாட்சியம் மட்டும் சொல்லிட்டு போறேன். அற்புதம்லாம் நடக்கல. ஒரு முறை ஒரு இஸ்லாமிய சகோதரிக்காக பயங்கரமா ஜெபிச்சோம். அப்ப ஜெபிச்சப்ப இன்னும் நான் செத்தவங்கெல்லாம் உயிரோட எழுப்பல. ஆண்டவருக்கு சித்தமான எழுப்புவார். விசுவாசத்தோட ஜெபம் பண்றேன். அந்த சகோதரிக்காக ஜெபிச்சப்ப இறந்துட்டாங்க கேன்சர்ல. ரொம்ப குட்டி பிள்ளை, கைப்புள்ள இருக்கிற அந்த மக அந்த குட்டி பிள்ளையை விட்டுட்டு இந்த தாய் கேன்சர்ல இறந்துட்டான். எனக்கு தோணுது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பாட்டு பாடுறேன், நம்ம தேவ பிள்ளைகள் புறப்பட்டு போவோம், நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர் உயிரோட எழுப்புவார். என் கூட எத்தனை பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. பணத்தை பார்க்கறதுக்கு 1-2 பேர் வந்தாங்களே தவிர ஜெபிச்சு எழுப்புறதுக்கு வரல. நான் சொல்ற காரியம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. விசுவாசம்லாம் அந்த அளவு இல்லை. ஆனா உள்ள ஆவியானவர் ஏவரர் போ ஜெபின்னு விட்டுட்டேன். அந்த விசுவாசத்தை உறுதியா பிடிச்சிக்கிட்டு கொரோனா டைம்ல ஒரு ஊழியக்காரர் இறந்தப்ப, கோவிட்ல இறந்தார், போயிட்டு மார்ச் வரைக்கும் எழுந்து போனார் ஆண்டவர். கொரோனா வெளியே வர முடியாது, 2வது ஆளை ஊர்ல கொத்தா சாவுறாங்க. போய் ஜெபம் பண்ணேன்னாரு. பேக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் எழும்பும்படி கட்டளை எடுக்கிறேன்னு. எழும்பல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சேன். அவர் எதுக்காக என்ன போக சொன்னார்னு எனக்கு தெரியாது. ஆமா, செத்தவனை 4 பேரை எழுப்பிட்டு வந்து என்கிட்ட பேசுன அப்படிலாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், அவர் போனார்னா போவேன், ஜெபினார்னா ஜெபிப்பேன்.
எழுப்புறது அவர் வேலை, இல்லை அப்படியே படுக்க வைக்கிறது அவர் வேலை. அங்கேருந்து வந்த பிறகு தான் தெரிஞ்சுது, நம்மால் கொஞ்சம் நஞ்சம் ஆட்டம் போடல, ஊரில் இருக்கிற அவ்வளோ ஆட்டத்தையும் போட்டு தான் போய் சேர்ந்துருக்கிறாருன்றது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கினேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். விலாவரியாக செத்தவங்களை பற்றி பேச முடியாது. தோத்திரம். கர்த்தரை எதுக்கு நம்மளை அனுப்புகிறாரோ அதுக்கு போங்க. ஆண்டவரே அது இப்படியா, ஆண்டவரே ஆண்டவரே அது அப்படியா? இல்லை, நீங்கள் நம்ப மாட்டீங்க. அந்த காரியங்களை எல்லாம் என் வாழ்க்கையில் ஆண்டவர் பார்த்து தான் இந்த முதல் கட்டம். நான் இப்பயும் சொல்லுவேன், முதல் படியில் நிற்கிறேன் ஊழியத்தில். பெருசாலாம் சாதிக்கலை, ஒரு 4 பேருக்கு முகம் தெரியும், அவ்வளோதான். சினிமாக்கார முகம் கூட தான் யூடியூப்பில் தெரியுது, இன்ஸ்டாகிராமில் தெரியுது. ஆண்டவர் அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்களை பார்த்து, அது ஜெயமா தோல்வியான்றது இல்லை, நான் கீழ்ப்படியறனான்றது தான் அங்கே விஷயமே. ஆமேன் வரமாட்டுது. நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? நம்ம ஆளுங்க எப்படின்னா வாரண்டி கேரண்டிலாம் வாங்கினேன், ஆண்டவரே கை நாட்டு வைங்கன்னு சொல்லிட்டு போகிறது இல்லை. அவர் போக சொன்னால் போவேன், அவர் சொல்கிறத செய்வேன். நடந்தால் சந்தோஷம், நடக்காட்டியும் சந்தோஷம். அவராச்சு அவங்களாச்சு. ஆமேன். ஊழியத்துக்கு போனால் திருப்பூரில் இப்போ RSS BJP நிறைய ஆகிட்டாங்க பிரதர், விட மாட்டாங்க. என்ன பண்ணுவான்? கொலை பண்ணுவானா? சாவுவோம். வாங்க, செத்தா எங்கே போவோம்? டெய்லி குடும்பத்தில் உட்காந்து கும்மி அடித்து உயிரை வாங்குறாங்களே, அதுக்கு பதில் இப்படியா போய் சாவலாம்? வாங்க. ஆண்டவர் சொன்னா போங்க. இதுக்குன்னு போயிட்டு ஐயா வேற மாதிரி என்ன கோத்து விட்டுறாதீங்க ஐயா. டெய்லி ஆஃபீஸில் போட்டு மாட்டடிக்கிற மாதிரி அடித்து நம்ம உயிரெடுத்து கேள்வி கேட்டு அவ்வளோ மானபங்கப்படுத்தி கொள்றாங்களே வார்த்தையால். ஏன் கர்த்தருக்காக சாகக்கூடாது? அவர் சொல்லிட்டாருன்னா போங்க. நாறுது, மணக்குது, துறக்குது, மூடுது, எழும்புது, நிற்குது, உருளுது, அதெல்லாம் வேணாம். அவர் சொன்னதை நான் செஞ்சிடறேன். கல் ஜாடியை தண்ணியில் நிரப்புனா நிரப்பிடுறேன். எங்கள் ஆண்டவரே ரசம் வரும், மிக்ஸ் ஏதாவது இருக்குதா, ஏதாவது டேங்கு பவுடர் இருக்குதா, ரஸ்னா பொடி, அதெல்லாம் வேணாம் வேணாம் வேணாம். தோத்துறோம். போயிடுங்களேன், நீங்கள் போய் பாருங்களேன், ஆண்டவர் உங்களை தான் கனம் பண்ணுவார். மிக்ஸெலாம் கேட்காதீங்க, மிக்சிங்லாம் போடுறதுக்கு வேலை இல்லை, அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நிறைய நேரத்தில் யோசிப்பேன். இப்பயும் ஒரு வீடியோ போட்டேன். ஆமாம், எச்சை என்றால் என்னன்ட்டு போட சொன்னேன். ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே இதை போட்டால் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் அழிப்பும் போடும் ஆண்டவரே. நான் எப்பா உனக்கு 1.5 மணி நேரம் செய்தி கொடுக்குறேன், ஆவிக்குரிய காரியங்கள்லாம் பேசுகிறேன் தெரியும். அதுலேருந்து வெளிப்பாடுகளை இப்போ இன்னைக்கே கொடுத்த செய்தியில் எத்தனை வெளிப்பாடுகள் ஆவியானவர் பேசியிருக்காரு. ஆனால் போய் என் ஷார்ட் வீடியோவில் பாருங்கள், ஒன்றத்தையும் போட்டிருக்க மாட்டேன். விருப்பம் இருக்கிறவன் முழுசாக வந்து உட்காந்து சாப்பிட்டு ஏஞ்சிப்போம். ஆமாம் தானே ஐயா? வெளிப்பாடுகள் விற்பனைக்குலாம் பண்ண முடியாது. ஏன் ஆண்டவரே நம்ம மட்டும் வில்லங்கத்தில் கோத்து விட்றீங்க, நீ அதை மட்டும் வெட்டி போடுன்னு தான் எனக்கு ஆவியானவர் உணர்த்துறாரு. நான் சொல்கிற புரியுதுங்களா? அவர் கொடுத்த ஊழியம், அவர் எதை துண்டிச்சு கத்தரிச்சு போடுன்றாரோ அதை போடணும், எந்த இடத்துல போய் நில்லுன்றாரோ அதை செய்யணும். கர்த்தர் தான் கொடுத்தாரு, அவருக்கு விருப்பமானா அவர் எடுப்பார். கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணிட்டு ஓடுறது மட்டும்தான் உங்கள் வேலை, என் வேலை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு மரண விளிம்பில் நின்று தற்கொலைக்கு நேரம் யாரோ நின்றுட்டு இருந்தீங்கன்னா, உண்மையாக சொல்கிறேன், உங்களை பார்த்து ஆண்டவர் அழுதுகிட்டு இருக்காரு. கர்த்தர் கலங்கினார். அந்த 38ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அழுதுகிட்டு இருந்தார். ஆண்டவர் அழுதுகிட்டு இருக்காரு. உங்கள் துக்கத்தை அவர் பகிர்றதுக்கு இருக்கிறாரு. அவரை விட்டு தூரம் போகாது. ஆமேன். பிள்ளைங்களுக்கு புரிஞ்சுதா? பைபிளை படி, பைபிள் வசனம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே செய்ய. வாயெல்லாம் இம்மாதான கீழே விட்டு பேசாத. சும்மாவே நமக்கெல்லாம் என்ன பேச்சு பேசுவோம். கோயம்புத்தூர், திருப்பூர், பொள்ளாச்சிக்காரன்லாம் வாய் ஜாஸ்தின்னு நம்மளை போட்டு பொழப்பாங்க. அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் தூக்கி போட்டு கர்த்தருக்காக நிற்போம். பார்த்தியா சைடு கேப்பில் நம்மளை குத்துறான்றீங்களா? அப்படிலாம் குத்தலை. கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், நல்லா ஜெபம் பண்ணுவோம். நாறுது, கொல்லுது, மணக்குது அதெல்லாம் பார்க்காதீங்க. அவர் சொன்னார், நான் செஞ்சேன். அது நாரட்டும் மணக்கட்டும், கல்லை புரட்டினதுக்கு அது ஆண்டவருடைய பாடு, என் பாடு அது கிடையாது. என் வேலை கீழ்ப்படுகிறது, அவரை பிரியப்படுத்துறது, அவர் வார்த்தையை நிறைவேற்றுகிறது. இதில் இருந்தீங்கன்னா நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். உயிரோடு இருந்த லாசருவை பார்க்க வந்தவங்களை விட செத்து உயிரோடு இருந்த லாசருவை பார்க்க வந்தவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்தவங்களை கூட அதிகம். நீங்கள் தேடி பாருங்க. நான் வசனத்தை மாற்றி சொல்லலை. ஆண்டவரை தேடி வந்த கூட்டம் இப்போ லாசரு பக்கம் போது என்ன தெரியுமா? கர்த்தர் உயிரோடு எழுப்புன செத்து போய் நாரி போய் கடந்தவன் யாருன்னு உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் நம்ம குடும்பத்தையும் தேடி நீ திரள் கூட்டத்தை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவான். என்னையே தேடி வர்றதுக்கு இத்தனை பேரை ஆண்டவர் வச்சிருக்காருன்னா, உங்களெல்லாம் என்னை விட மேன்மையாக இருக்கிற நல்ல தேவ பிள்ளைகளை உங்களை தேடி ஆண்டவர் எத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வர வைப்பார். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாமா? ஜீசஸ். சின்ன சின்ன கீழ்ப்படிதல் தான், பெருசா எதுவுமே இல்லை. பெருசாலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம போராடுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது.
அவர் கல்லறை கிட்ட வந்தாருன்னா நானும் கல்லறை கிட்ட வந்துடுவேன். அவர் அழுதாருன்னா நானும் அழுவேன். அவர் கல்ல புரட்டுன்னாருன்னா நான் அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு செஞ்சிருவேன். மாம்சத்தை, சுயத்தை, நம்முடைய சிந்தனைய, மூளைய ஆண்டவர்கிட்ட செயல்பட விட்டு காட்டாதீங்க. ஆமா, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? நல்லா கண்களை மூடி வாய்களை திறந்து கண்களை மூடுங்க, கண்ணை மூடுங்க, வாய் தரங்க. ஆண்டவரே, இது எப்படிப்பட்ட விசுவாசம் ஆண்டவரே. நான் யாரோ ஒரு மூணாவது நபரா கூட இருக்கலாம். கல்ல புரட்டுறதுக்கு கர்த்தருக்கு தேவைப்படுற மூணாவது நபரா இருக்கலாம். இல்ல வேடிக்கை பார்க்க வந்து ரட்சிக்கப்படுற ஒரு கூட்டமா கூட இருக்கலாம். இல்ல பக்கத்திலே கூட பிறந்த அக்காவா கூட இருக்கலாம். இல்ல என் தம்பி போயிட்டானேன்னு வீட்டுல உட்காந்து அழுது கொண்டு இருக்கிற அக்காவா கூட இருக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றது, அவரோடு இருப்பது தான் நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சை, அவருடைய சித்தம் செய்வது தான் நம்முடைய இதயத்தின் இயக்கம். ஒப்பு கொடுங்க ஐயா, ஒப்பு கொடுங்க ஐயா. ரொம்ப பெருசுலாம் இல்ல, வசனம். இந்த வசனம் தான் ஐயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வசனத்தை டெய்லி படிச்சு அந்த வசனம் சொல்றதுக்கு ஆவியானவர் துணையோடு கீழ்ப்படுகிறோம்ல, அதுதான் கிருபை. அந்த கிருபை, அந்த கீழ்ப்படிதல் நம்மளை உயர்த்தும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? அம்மா ஒப்பு கொடுங்கம்மா. போனது போட்டுமா, விட்டுருங்க. நாரும் என்ன நினைப்பாங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அதை விட நற்கந்தம் பல மடங்கு வரப்போகுது. எங்க அம்மாலாம் நடுத்தெருவில் முக்காடு போட்டுட்டு ஓடினாங்க என்ன மாதிரி பிள்ளைய பெற்றதுக்கு. என் 18 வயசுல வெக்கப்பட்டு நடுத்தெருவில் ஓடுனாங்க எங்க அம்மா முகத்தை மறைச்சிக்கிட்டு. ஆனா அதே தாய் இன்னைக்கு உலகம் பூரா ஒரு அம்மா கையேந்தி வந்து சொன்னாங்க, உன்னை சுமந்த உங்க அம்மாவுடைய கர்ப்பப்பை ஆசீர்வதிக்கப்பட்டது மகனேன்னாங்க. ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஆண்டவர் என்னையே நாரி போன பிரிஸ்லியே இப்படி மாத்த முடியும்னா உங்களை ஒரே ஒரு முறை சொல்லி முடிக்கலாம். மூடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான். ரெண்டே வரி ஜபமாய் சொல்லி முடிச்சிடலாம். உம்மோடு இருப்பதுதான். நீங்க எங்க இருந்தாலும் அங்க நான் இருப்பேன். கப்பலின் பின்னணியத்துல தலையில தலைக்காணி வைத்து நீங்க படுத்திருந்தாலும் உங்க பக்கத்துல வந்துருவேன். கெத்செமனேல கண்ணீர் விட்டு ஜெபிக்க போனாலும் நான் வந்துருவேன். ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசுயா இயேசுயா உம்மைதானே என் முன்னே ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருப்பேன். எப்படி ஆண்டவரை முன்னாடி நிறுத்தலாம்? தினந்தோறும் பைபிள் படிக்கும் போது முன்னாடி நிறுத்தலாம். இன்னும் ஒரு முறை ரெண்டு கைகளையும் உயர்த்தி இயேசுயா ரஹந்ததடபதனா ஓ துரே மோனே கரபந்ததடனா. இனிமேல் உம்மை மாத்திரம்தான். ஆமென். உம்மைதானே என் முன்னே நீங்க மாத்திரம் சொல்லுங்க. உம்மோடு இருப்பதுதான். மனசார சொல்லுங்க ஐயா. அக்கா மனசார அம்மா சொல்லுங்க. என் வாஞ்ச அதுதான். உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு அப்பா இரவும் பகலும் உடைய வேத வசனத்துல நான் தியானமா இருக்கணும்பா. கவலை நெருக்குதப்பா, போராட்டம் நெருக்குதப்பா, எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை தருதுப்பா, என்ன வேதனைப்படுத்துதுப்பா. உங்க சித்தம் மட்டும் செய்யற ஏக்கத்தை கொடுத்துருங்க. ஓ இயேசுயா இயேசுயா நல்லா முழு பலத்தோடு ஒரே போலேதான் ஜீசஸ் நிறுத்தியுள்ளே அல்லே. நல்லா கைகளை அசைச்சி மகிமையின் ராஜா இதோ எங்கள் வாழ்க்கையில் எந்த கல்லறையோ இயேசுவின் நாமத்தில் திறப்பதாக,
இயேசுவின் நாமத்தில் அவிசுவாசம் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒரு முடிவில் ஒரு துவக்கத்தை தருவீராக. அல்லேலூயா. ஜீசஸ். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஓ, காற்று புக முடியாத கல்லறைக்குள்ள, வெளிச்சம் புக முடியாத கல்லறைக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை சென்றது. கற்களை ஊடுருவி சென்றது. காற்று இல்லாத அடைப்பட்ட கதவு இருந்த வீட்டுக்குள்ள இயேசு வந்தது போல வார்த்தையான தேவன் மரித்து கல்லறைக்குள்ள வைக்கப்பட்ட லாசருவை அந்த வார்த்தை சந்தித்த போது கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். ஜீசஸ், ஜீசஸ். ஹalleluya. நன்றி அப்பா. கற்கள் புரட்டப்படுகிறதற்காக நன்றி. கர்த்தர் மனிதர் தயவை ஏற்படுத்துகிறதற்காக நன்றி. தேவ கிருபைக்காக நன்றி. அநேக தேவ பிள்ளைகளுடைய கல்லறை வாசல் அண்டைக்கு என் கர்த்தர் வந்ததற்காக நன்றி. எங்கள் துக்கத்தை நீர் பகிர்ந்து கொள்ளுகிறதற்காக நன்றி. ஜீசஸ், இதானே முன்னே நிறுத்தியுள்ளே. அப்படியே வலது கரத்தை உயர்த்து. நான் சொல்றது சொல்லுங்க. அப்பா பிதாவே, சொல்லுங்க சொல்லுங்க சத்தமா. அப்பா பிதாவே, நான் உங்க புள்ள வந்திருக்கேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா. என்னை மன்னிச்சிருங்க. என்னை தயவா மன்னிச்சிருங்க. பாவங்கள், முன்னோடு சாபங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். அறிக்கையிடுறேன், விட்டுடுறேன்பா. எனக்கு இறங்குங்க, ரட்சியுங்க. இன்னைக்கு என்னோடு பேசினதுக்காக நன்றி. உங்க வார்த்தைக்கு செவி கொடுப்பேன். சொல்லுங்க, உங்க வார்த்தைக்கு செவி கொடுப்பேன். இனிமேல் நம்புவேன், கீழ்ப்படிவேன், உங்க வார்த்தையோடு வாழ்வேன். எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. உம்மை மாத்திரம்தான் நம்பி கல்லறைக்கு போறேன். என்னுடைய முடிஞ்சுதுன்னு சொன்ன இடத்துக்கு போறேன். கர்த்தர் கர்த்தர் அற்புதம் செய்வீராக, எழுப்பி கொடுப்பீராக. உன் மேல பாரத்தை வச்சுட்டேன், சந்தோஷமா போறேன். எங்களை மகிழ பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.